श्रीशैलेशतयापात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयगास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेबलं प्रणमायि मूर्धना भूतं तरस्य मगताप्रियपट्टनाद श्रीभक्तिचारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम्. பரீட்சித் மகாராஜாவுக்கு வேதவியாசருடைய திருக்குமாரராக அவதரித்த சுக்கராச்சாரியார் பாகவதத்தை உபதேசம் பண்ணுகிறார் 7 நாட்களிலே. பரீட்சத்துக்கு ஒரு நிர்பந்தம், 7 நாட்களே தன்னுடைய பிராணம் போகப் போகிறது என்பது. அந்த நிலையிலேயே தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்ளலாம் என்கிற நிலை இருக்கும்போது அப்பொழுது சுக்கராச்சாரியர் அங்கு எழுந்தருள, அந்த சுக்கராச்சாரியர் வரவை கண்டு பரீட்சித் மகாராஜா மிகவும் ஆனந்தப்பட்டு, தேவரீரே எழுந்தருளினது தெய்வமே எழுந்தருளினா போல இருக்கிறது என்று அவர் திருவடி வணங்கி அவருக்கு எல்லா விதமான உபச்சாரங்கள் பண்ணி மேற்கொண்டு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். இந்த நிலையோடு நாம் இருக்கிறோம், தேவரீர் தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, ஒன்றும் சிரமமில்லை, ஒரு முகூர்த்த காலம் இருந்தால் கூட போரும், நான் உபதேசம் பண்ணுகிறேன், உமக்கு 7 நாட்கள் இருக்கிறது, ஒன்றும் சமப்பட வேண்டாம் என்று சுக்கராச்சாரியார் சொல்ல, மேற்கொண்டு அதையே சிறமேற்கொண்டு உபதேசம் பண்ண அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார். அதிலே நாம் 7வது ஸ்கந்தம் வரையில் அனுபவிக்க பெற்றோம். மொத்தம் 12 ஸ்கந்தங்கள். அதிலே கடைசியாக பார்த்தது நரசிம்ம சரித்திரம். அந்த நரசிம்ம சரித்திரம் பூர்த்தி ஆனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு, அதாவது 32 அடையாளங்கள் சொல்றார். நாம் என்னென்ன அடையாளங்களோடு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். எப்படி என்ன, பிரகலாதன் தார்மீகன், அந்த பிரகலாதன் எப்படியெல்லாம் தர்மத்தை கடைபிடித்தானோ அதை போல தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற 32 அடையாளங்கள் தெரிவிக்கிறார். 32 அடையாளங்கள் நமக்கு வந்துடுமான்னு பூர்ணமா சொல்ல முடியாது, ஏதோ 1-2 வந்தால் கூட போரும். இருப்பினும் அதிலே சில விஷயங்கள் நாம் அனுபவிக்க பெற்றோம். முதல்ல என்ன பார்த்தோம்னா, சத்தியம், தயா, தபகா, சௌஷம், திரிக்ஷா, சமதமாதிகள் என்று சொல்லக்கூடிய 7 விதமான நிலைகள். அதை அந்த அடையாளங்கள் முதல் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு அகிம்சா, பிரம்மச்சரியம், அதற்கு மேற்கொண்டு தியாகா, சுவாத்தியாய, ஆர்ஜவம், சந்தோஷகா, சமத்ரிகு, சேவா, கிராம்யோக பரமகா, உபரதி, அதற்கு மேற்கொண்டு விபர்ய கேஷாம், அதற்கு மேற்கொண்டு மௌனம், இதெல்லாம் நம்ம அனுபவிக்க பெற்றோம். அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஆச்சரியமாக ஒரு நிலையை தெரிவிக்கிறார். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், சேவா, இச்சா, சக்கியம், ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய இதையும் தெரிவிக்கிறார். அதையும் அனுபவிக்க பெற்றோம். ஆத்ம சமர்ப்பணம் என்றால் என்னது? நம் ஆத்மாவை பகவானிடத்தை சமர்ப்பிப்பது. அப்படின்னா நான் சுதந்திரன் அல்லன் என்கிற தன்மை, பகவானுக்கு நான் பரதந்திரன் என்கிற தன்மை,
அப்ப இந்த இந்த சொத்தான இந்த ஆத்மா பகவானுடையது என்று நம்ம சமர்ப்பிக்கிறோமோ, அதுதான் ஆத்ம சமர்ப்பணம். பீஷ்மர் இதுக்கு உபதேசம் பண்ணுகிறார். கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினாம். மற்ற எல்லாம் திருடினாலும் மன்னித்து விடலாம், ஜீவாத்மாவை நம்முடையதுன்னு நினைத்தால் அதுதான் இருக்கிறதுலே பெரிய திருட்டான். அந்த திருட்டை பண்ணியாச்சுன்னா எந்த திருட்டை இவன் பண்ண மாட்டான்னு தெரிவிக்கிறார் இல்லை பெருமாள் ஐயங்கார்னு ஒரு பெரியவர். நேற்றுக்கு கடைசியில அதுதான் பார்த்தோம். கடந்த காலகட்டத்துல இளைப்பெரியா ஐயங்கார் பெரியவர் என்ன பண்ணாருன்னா, ஆச்சரியமா 108 திருப்பதி அந்தாதின்னு ஒரு பாசனம் பாடிடுவோம். அவர் 8 பிரபந்தம் பண்ணியிருக்காரு. 8 பிரபந்தங்கள். தமிழ் நன்னா தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய பிரபந்தத்தை சேவிச்சாலே போதும். ஆச்சரியமான தமிழ் விரகரவர். அப்படிப்பட்ட அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, கல்வன் கல்வா அப்படின்னு ஒரு திவிதேசம் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மனுடைய சந்நிதியிலே கல்வர் எழுந்தருள் இருக்கிறார். அங்க ஏன் சுவாமி போனாரு, இந்த விசாரம் வேண்டாம், அது அப்புறம் பார்ப்போம். அதனால அந்த கல்வரை குறித்து இவர் ஒரு பாசனம் பாடுறாரு. என்ன, நான் உன்னை போய் கல்வான்னு சொல்லியிருக்காளே, உண்மையான கல்வன் நான் தான். நீ வெண்ணெயை திருடினாய், அதற்கு மேற்கொண்டு வேற ஏதோ பண்ணினாய், அதெல்லாம் திருடன் சொல்ற. உன்னுடைய சொத்தை நீ திருடி நீக்காய், அது எப்படி கள்ளத்தனாகும்? ஆனா கள்ளன் நான் தான். ஏனென்றால் உன்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா என்னுடையது என்னுடையது என்று நினைச்சனோ. அப்ப உண்மையான கள்ளன் யாருன்னு நான் தானே. உண்மையான கள்ளனாக இருக்கக்கூடிய உன்னை கள்ளன் கள்ளன் என்று சொல்கிறாரு. கல்வன் நீ அல்ல, நானே கல்வன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இது ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த ஜீவாத்மா அவனுடைய சொத்து. உணர்விலும்பல் ஒருவனை அவனதொருளால் உடற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது என் அருளேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஒவ்வொன்றும் அவனுடைய சொத்து, அவனுடைய. ஜீவாத்மாலாம் சுதந்திரர்கள் கிடையாது, பரதந்திரர்கள். பகவான் சுதந்திரன். அப்ப பெருமாளுக்கு நாம் அத்தனை பேரும் அடிமைப்பட்டவர்கள். இந்த ஜீவாத்மாவும் இந்த சரீரமும் அவனுடைய சொத்தாக இருக்க செய்து அதை பார்த்து என்ன பண்றவ, தன்னுடையது தன்னுடையதுன்னு தேகாத்மா அபிமானத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்ல, அடைத்து அழித்து காக்கப்படுபவர்கள் பகவான். ஆக இப்படிப்பட்ட 9 அடையாளங்களுடைய எந்த பக்தன் இருந்தாலும் அவனுடைய நடவடிக்கையை பார்த்து பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுகிறார். எந்தெந்த 9 அடையாளங்கள்? சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், சேவா, இஜ்யா, சக்கியம், ஆத்ம சமர்ப்பணம். இந்த 9 அடையாளங்கள் இருக்கணும். இந்த 9 அடையாளங்கள் யார்கிட்ட இருக்கோ அவனிடத்துல பெருமாள் என்ன பண்றாரு? ரொம்ப ஆனந்தப்படுகிறார். இதை விட வேற என்ன வேணும்? வேற எதுவுமே தேவையில்லையே. பகவான் நம்மை பார்த்து ஆனந்தப்பட்டால் அதுதான் பெரிய சன்மானம். நமக்கு கிடைத்த சம்மானம் அதுதான் இருக்கிறது. ஏன்னா அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட 9 அடையாளம் கூட இருக்கிறாருன்னா அதற்கு மேல வேற எதுவும் தேவையில்லைன்னு தெரிவிக்கிறார். இனிமே ஒவ்வொருத்தரும் தனித்தனி, இது வரைக்கும் பொதுவான தர்மங்கள் சொன்னார். பொதுவான தர்மங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டும். 32 அடையாளங்களோடு கூடிய தர்மங்கள் சொன்னார். இனிமே நம்ம தனித்தனியா என்னென்ன தர்மங்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்படுறார். அதுவும் முக்கியமா ஸ்ரீகள், பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் யாது? பெண்கள் அடைய ஸ்லோகம்லாம் அடைய சேவிக்கிறதே இல்லை, நேரடியா விஷயத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை பத்தி 4 ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் சுக்ராச்சாரியார். அதாவது வியாச பகவான் எழுதியிருக்கார், அதை சுக்ராச்சாரியார் பரீட்சித்து மகாராஜாவுக்கு தெரிவிக்கிறார். 4 ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ஆனா இப்படிதான் சொல்லிக்கிறார். ஆனா இதை அடியன் சொல்ல போறேன், யாரும் அடியன்ட்ட கோச்சிக்கப்படாது. பெண்கள் இருக்க வேண்டிய நிலை என்ன, ஸ்ரீகள் இருக்க வேண்டிய நிலை என்ன, அதாவது கல்யாணமான பெண்கள், சுமங்கலிகள் இருக்க வேண்டிய நிலை என்னன்னு தனித்தனியா ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 4 ஸ்லோகத்தால அதை சொல்லியிருக்கார். சொல்லியிருக்காருன்னா அது எப்படி சொல்லியிருக்காரு அதை அப்படியே சொல்லிடுறேன். எப்படி சொன்னாரோ அப்படியே ஏன்னா இப்ப காலமே மாறி போயிருக்கு. பெண்கள்னால கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு, மாறி போயிருக்கு. அதனால ஜாக்கிரதையா சொல்றேன், அப்படியே சொல்றேன். 4 ஒண்ணுமில்லை, அந்த 4-5 சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை படிச்சுட்டு நேரா ஸ்கிப் பண்ணிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அந்த 4-5 சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஸ்கிப் பண்ணிட்டு போனேன்னா அடியும் தப்பிச்சுடுவேன். என்னென்னோ சுவாமி என்னென்னோ பெண்களை பத்தி பேசியிருக்காரா சுவாமின்னு அடியும் தப்பிச்சுட்டு போயிடுவேன். ஆனா மேற்கொண்டு அது அனுஷ்டானத்துல கொண்டு வரது சிரமமா போயிடுமானோ,
அது அனுஷ்டானத்துல கொண்டு வரணும் என்கிற எண்ணம் சில பேர் இருக்கலாமோனோ, அதற்காக சொல்றேன். ஆனா அடியனை யாரும் கோச்சிக்க வேண்டாம். அவர் என்ன சொல்லியிருக்காரோ, வியாச பகவான் என்ன சொன்னாரோ, சுக்கராச்சாரியர் என்ன தெரிவித்தாரோ, அதைத்தான் அடியன் தெரிவிக்கிறேன். ரெண்டாவது, ஒன்னும் சிரமமா இருக்கிறதுலாம் அவ சொல்ல போறதே கிடையாது. சுக்கரோ வியாச பகவானோ நமக்கெல்லாம் சிரமமா இருக்கிறது. ரெண்டாவது, சாஸ்திர சம்மதத்தோடு சொல்றா, ஒரு நிலை என்றால் அந்த நிலையோடு இருக்கணுமோனோ, அந்த நிலையை பரிபூர்ணமாக தெரிவிக்கிறார்கள். அந்த நிலையில இருந்தா குடும்பமும் சேமமா இருக்கும், லோகமும் சேமமா இருக்கும், நமக்கும் உஜ்ஜீவனம் கிடைக்கும். இது இத்தனை கிடைக்கிறதுனோ. அதனால அவர் நம்ம வாழ்க்கையில் அவ சொன்னபடி நடந்துட்டோம்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், வாழ்க்கை நன்னா இருக்கும். ஆனா சில பேர் நினைப்பா, சுவாமி அவர் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அப்ப என்ன சுவாமி 10ஆம் பஸ்லையா சொல்லியிருப்பார், அதை போய் இப்ப எதுக்கு சொல்றேன்? இப்ப காலம் மாறி போயிடுத்தனும், காலம் மாறுபாட்டுக்கு தகுந்தவரை எல்லாரும் மாறணும் வேண்டாமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. காலம் மாறினாலும் தாய் தகப்பனார் தான், பந்துக்கள் தான், நண்பர்கள் தான். நண்பர்கள் போய் தாய் தகப்பனார் ஆகுமான்னு ஆகாது, உறவினர்கள் தாய் தகப்பனார் ஆகுமான்னு ஆகாது. தாயாரும் தகப்பனாரும் அதே தானே தவிர, இல்ல சுவாமி காலம் மாறி போச்சு தாயாரும் தகப்பனாரும் மாத்திட்டான்றது கிடையாது. அது கிடையவே கிடையாது. அதனால எந்த காலமா இருந்தாலும் அந்த காலம் அதேதான் இருக்க போறது. ஆனா சில பேர் இப்படி நினைப்பா, அன்னைக்கு பண்ணதை இன்ன காலத்துக்கு ஒத்து வருமா சுவாமிவா? எந்த காலத்துக்கும் ஒத்து வரும். ஏன்னா நாம பண்ணினோம் இது இல்லையா, ரிஷிகள் பண்ணி வைத்த வாக்கியங்கள். ரிஷிகள் பண்ணி வைத்த வாக்கியங்கள்னாலே அது நன்னா ஒத்து போகும்படி இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ரிஷிகளுடைய வாக்கியங்களை தான் இங்க தெரிவிக்கிறார். அவ எழுதி வச்சிருக்கா. ஆனா இப்ப என்ன சொல்ற, இப்ப 2025 இந்த மாதிரி சொன்னமா சுவாமி? 2025 ஆயிடுத்து. இதுக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவ சொல்லியிருக்கா. 10,000 அப்படி சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அப்படி இருக்க செய்து அவ சொன்னதை இங்க வரணுமா அப்படின்னு கேட்கிறா பாருங்க. இதான் கேட்கணுமான்னு கேட்கணும். எதுக்காக சுவாமினா, அவ நம்முடைய நன்மையை புரிந்து கொண்டுதான் ஜெயிச்சுக்கா. அதனாலதான் சொல்லி நன்னா கேட்கணும்னா சரி சுவாமி. ரெண்டாவது, அவ கஷ்டமானதெல்லாம் சொல்லவே மாட்டான். எல்லாம் நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நித்தியம் நாம என்ன பண்ணணுமோ அதைத்தான் தெரிகிறார். ஆக அவ தெளிவாக பண்ணினது தான் நாம புரிஞ்சு கொண்டு பண்ணுவதற்குண்டான தன்மையோடு பார்ப்போம். சில பேர் பண்ணிட்டு தான் இருக்கா, பண்ணாம ஒண்ணு இல்லை. சில பேர் பண்ணிட்டு இருக்கா, நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல பதி, பர்த்தா தீவனாக இருந்தாலும் கூட அவளை நல்வழிப்படுத்துவதுதான் பத்தினிக்கு உண்டான முதல் கடமை. யாரும் அடியனை கோச்சிக்க வேண்டாம், அடிய முதலே சொல்லிட்டேன். அங்க என்ன எழுதியிருக்கோ அதை சொல்றேன் சுவாமி. அடியனுக்கு யார் மேலும் எந்த விதமான கோபமும் கிடையாது. நீங்க என்ன சுவாமி நீங்க புருஷா, அது மாதிரி ஸ்ரீகள் மேல ஏதோ ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்றேன் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அங்க வியாசர் என்ன எழுதியிருக்காரு, உங்க நன்மைக்காக, பெண்களுடைய ஸ்ரீகளுடைய நன்மைக்காக எழுதியிருக்கார். அந்த வியாச பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை சுக்கராச்சாரியர் பரீட்சித்துக்கு மகராஜா தெரிவிக்கிறார். அதைத்தான் அடியேன்னு தெரிவிக்கிறேன். சரி, இப்ப என்ன, இப்ப பத்தியான கணவன் தீயவனாக இருந்தாலும் அவனை நல்வழிப்படுத்துவதுதான் பத்னிக்கு உண்டான கடமை. ரொம்ப மோசமா இருக்கார் சுவாமி, என்ன பண்ணலாம்? உடனே நம்ம விட்டுட்டு போயிடலாமா? கிடையாது, அவனை திருத்தி கொண்டு வரணும். திருத்தி திருமகள் கேள்வனை காக்கியவன் தெரிவிக்கிறார் இல்லையா, திருத்தி கொண்டு வரணும். முதல்ல தைப்பிடித்த கணவனை தீயவனாக இருந்தாலும் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள என்ன பாத்துங்க, கணவன் தான். அப்ப கணவன் தானே, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சுவாமி. அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல. முதல்ல இது என்ன தெரிஞ்சுக்கோ, எந்த சாஸ்திரமும் அது மாதிரி சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் கல்லானாலும் கணவன், இதெல்லாம் எங்க இந்த மாதிரியான ஒரு பழமொழிகள் வந்ததுன்னே தெரியல. இவாளா பின்னாடி இட்டு கட்டியிருக்கார தவிர அது சாஸ்திர சம்மதமே கிடையாது. பர்த்தா என்ன சொன்னாலும் ஏத்துக்கணும், சாஸ்திர சம்மதம் இல்லாமல் பர்த்தானபடியால ஏத்துக்கணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல. தாராளமா பர்த்தாவையும் திருத்தலாம், திருத்தி பணிகொள்ளலாம், தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால அவர் சொல்லலாம் ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. அவர் சரியான வழியில போயிட்டு இருந்தா அவ போற நலமா போறான். சரியான வழியில போகலன்னா தாராளமா அவனை திருத்தி பணிகொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. பத்னின்னா என்னது, இதெல்லாம் அங்க எடுத்திருக்கா, பாகவதத்துல எடுத்திருக்காரு. அப்படின்னு சில இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் தான் பார்த்தேன். சொல்லணும்னா இந்த விஷயம் தெரியாம போயிடுமேன்றதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, பத்னின்னா என்ன?
பத்னின்றதுக்கு இந்த இது சொல்ற பாருங்க சம்ஸ்கிருத பாஷையில. பத்னி பதிம் நயதி பத்னி, பதிம் நயதி பத்னி, பதிம் பதிம்னா கணவனை, நயதி நல்வழிப்படுத்த அழைத்து கொண்டு போகிறாள். அதாவது பத்னி, இந்த பாருங்க, பத்னி கணவனை நல்வழிப்படுத்த அழைத்து கொண்டு போகிறாள். இதுதான் பதிம் நயதி பத்தினி, பதிம் நயதி பத்தினின்னு இருக்கு. அப்ப பத்னி என்ன பண்றா, கணவனை நல்வழிப்படுத்த அழைத்து கொண்டு போறான்னு சொன்ன இந்த வார்த்தை சொன்ன உடனே ஒருத்தர் என்ன பண்ணுவா, இல்ல சுவாமி இதனால்தான் சுவாமி நான் சொன்னதை கேளுன்னு எங்களுடைய பர்த்தாட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவர் கேட்கறதே இல்லை, அதனாலதான் நான் இப்ப நீங்க சொன்னேன் பதிம் நயதி பத்னி, பத்னியை நல்வழிப்படுத்த அழைத்து கொண்டு போகிறான்னு சொன்னேன். நான் நல்வழிப்படுத்த அவரை கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவர் வர்றதே இல்லை அப்படின்னா, அவர் நல்வழியில் இருந்தா அவர் அழைக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. அவர் நல்வழியில இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர் நல்வழியில இருக்கும்போது அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தீய வழியில் போகும்போதுதான் அவரை கூப்பிட்டு திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று சொன்னார்களே தவிர, அவரே நல்ல வழியில போயிட்டு இருக்கா சுவாமி, ஆனா என்னுடைய விருப்பத்துக்கு தான் அவர் வரணும்னு நினைச்சா அந்த பெண் பெண்டாட்டி சொல்வது தவறு, அந்த பத்னி சொல்வது தவறு. ஏனென்றால் அவர் நல்லவரா இருக்கார், நல்லவரா இருக்கும் போது அவரை திருத்தணும் என்கிற எண்ணம், நல்லவரா இருக்கும்போது எம்படி வரணும், நான் உட்காரணும் எழுந்துனா அது தவறான கருத்துக்கள். அவர் தீயவரா இருக்கும் போது அவரை திருத்தணும். ஏன்னா நமக்கு என்ன சொன்னா, அவர் எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு நினைச்சு அவரை திருத்தணும் நினைக்கிற பாருங்க, அது தவறான கருத்துக்கள். அவர் நல்லது பண்ணியாச்சுன்னா எம் சீதா மமசுதா சகதன்ம சரித்தவேவ பிரதிச்சய நாம் பத்ரந்தே பாணின் கிருணீஸ்வ பாணினகான்னு ராமாயண ஸ்லோகம். இது ஜனகர் சொல்றார். எம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதிச்சய நாம் பத்ரந்தே மங்களாசாசனம் பண்றார். ஆனா என்ன மங்களாசனம், இதோ என் பெண் சீதை, இதோ நீ இருக்கு கிராமா, இதோ அவள் கையை பிடி, நீ தர்ம வழியில் போனால் இவளும் தர்ம வழியில் வருவாள், நீ தீய வழியில் போனால் போக போறது கிடையாது, போனால் உன்னை திருத்துவன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜனக மகாராஜா. அதனால கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற நிலையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இன்னமும் தவறான பழமொழிகள் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. எப்படி கணவன் தான், ஆனா கணவன் அதனால தப்பு பண்ணாலும் அவன் கணவன் அப்படின்னு தலையாட்டின்ண்டே இருக்கே, எந்த மனைவியும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, பத்திரியானவள் தன் பர்த்தாவுடைய உறவுக்காரர்கள் இருக்கா இல்லையா, அந்த உறவுக்காரர்களையும் தன் உறவுக்காரர்களாக ஏற்றுக்கணும். பர்த்தாவுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, உறவுக்காரர்கள், அந்த உறவுக்காரர்களையும் தன் உறவுக்காரர்களாக ஏற்றுக்கணும். தான் புகுந்து வீட்டு போறானே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மொத்த உறவுகளையும் அவனுக்கு என்ன, அந்த பர்த்தாவுக்கு என்ன உறவோ அதே உறவாக தானும் ஏற்றுக்கொள்ளணும். இதான் முக்கியம், அதே உறவாக. இதுதான் சில பேர் என்ன சொல்லுவா, பர்த்தாவுடைய அண்ணா இருக்கா இல்லையா, பர்த்தா தன் அண்ணாவா அண்ணான்னு கூடுவா, இவளும் என்ன பண்ணுவா, மனைவியும் அண்ணான்னு கூடுவா, அண்ணான்னு கூடுவா. அப்பதான் அவருக்கு என்ன உறவோ அந்த உறவோடையே ஏற்றுக்கொள்கிறா இல்லையா. இந்த வேதவியாசர் தான் ரொம்ப கொண்டாடுறாரு. அதுவும் ஸ்ரீகளை ரொம்ப கொண்டாடுறார். ஏன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்குத்தான் ஏற்றம் சொல்றார், சாஸ்திரமே தான் சொல்றது. வைபவம் ஸ்ரீக்கு இருக்கக்கூடிய வைபவம் புருஷனுக்கு கிடையாதுன்னு சொல்றது வியாச பகவான் தெரிஞ்சிருக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்கோ, இப்ப யாரும் ஆண்கள் யாரும் தவறா நினைக்க வேண்டாம். இது வரைக்கும் பெண்கள் சொன்னேன், இப்ப ஆண்கள் சொன்னேன். ஏன்னா ஸ்ரீக்கு இருக்கக்கூடிய வைபவம் புருஷனுக்கு கிடையாது. ஏன் சுவாமினா, ஆண்கள் தாங்கள் பிறந்த இடத்திலேயே வளர்ந்தால்தான் அவளுக்கு வளர்ச்சியே தவிர, பிறந்த இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போனா அவள் வளர்ச்சி உண்டானா கிடையாது. அவளுக்கு இருந்த இடத்தை விட்டுட்டு இன்னொருத்துக்கு போன்னு சொன்னா அந்த போகக்கூடிய இடத்துக்கு அவர்கள் சரிப்படுத்திக் கொள்வதற்குண்டான தன்மை ஆண்களுக்கு கிடையாது, இயற்கையாவே கிடையாது. இங்க பிறந்திருக்கா, பிறந்த உடனே நீ இனிமே வளர வேண்டியது அங்க போய் வளர்ந்துக்கோ, அங்கேயே இருந்துக்கோ, அங்கேயே எல்லாம் பண்ணிக்கோன்னா, அப்ப எந்த இடத்த விட்டு பிறந்த வீட்டை விட்டு வேற ஏதோ வீட்டுக்கு போ, அங்க போய் நல்லா வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கோன்னா, மேற்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னா
அந்த நிலைக்கு ஆண்களுக்கு தகுதி கிடையாது. தகுதி கிடையாதுன்னா ஆண்களுக்கு அது பிடிக்கதே பழக்கமே கிடையாது. இயற்கை அந்த அளவுக்கு அவளுக்கு சக்தி கொடுக்கல. ஆனா இயற்கையாகவே ஆண்களுக்கு அப்படிப்பட்ட சக்தியை கொடுக்கல. ஆனால் அந்த சக்தி பெண்ணுக்குத்தான் உண்டு. ஏன்னா பிறப்பது தன்னுடைய தாயார் தகப்பனுடைய வீட்டுல பிறக்கிறா. பிறந்த உடனே கல்யாணம் ஆன உடனே புகுந்த வீட்டுக்கு வராரோனும். அப்ப பிறந்த வீட்டுடைய பரிபக்குவம் வேறு, புகுந்த வீட்டுடைய பரிபக்குவம் வேறு. இரண்டும் வெவ்வேறாக இருக்க செய்தையே அதற்கு தகுந்தாற்போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி பெண்ணுக்கு இருக்கு, அதே பத்திரிக்கு இருக்கு. அதே போல ஆண்களுக்கு உண்டான கிடையவே கிடையாது அந்த சக்தி. இந்ததான் ஏற்றம். அப்ப ஒரு பத்திரிக்கு உண்டான ஏற்றம் என்னன்னா, புகுந்த வீட்டுக்கு போயும் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு, அது மட்டும் இல்ல அவர்களையும் அங்கு இருக்கிறவர்களும் ஏதாவது தவறு இழைத்தால் அவரையும் திரித்து படிகொண்டு அந்த குடும்பத்தை சரிவர நேர் பாதையில கொண்டு செல்கிறார் அல்லவா. அந்த நிலை யாருக்கு உண்டென்றால் அது ஸ்ரீகளுக்கே உண்டே தவிர இவர்களுக்கு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மாதிரி ஒரு நிலை இவர்களுக்கு உண்டு, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலை பெண்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பகவானே பண்ணி பார்த்தார். பகவானே ஒரு தடவை பண்ணி பார்த்தார். ஒரே விஷயம், தனியாக போகக்கூடிய ஒரு தன்மை என்பது ஆண்களுக்கு கிடையாது. அவர்கள் பிறந்த வீட்டிலேயே தான் அத்தனையும் பண்ண முடியுமே தவிர புகுந்த வீட்டுக்கு போய் அங்க வந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டான கிடையாது. அந்த சக்தி ஸ்ரீகளுக்கே உண்டு தெரிவிக்கிறார். இதைத்தான் ஒரு தடவை ஒரு சமயம் ஓரிடத்துல பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர அப்படின்னு நினைச்சு பார்த்தாரணும். அப்ப அந்த மாதிரி பண்ணி பார்த்தார், பெரிய ஆபத்தே வந்துடுச்சு. கண்ணனுக்கே ஆபத்து வந்துடுச்சு. பிறந்தது மதுரையில, புகுந்த இடம் கோகுலத்துல. ஆனா பிறந்து மதுரைப்பட்டில பிறந்து கோகுலத்தை வளர்ந்து போனாரோனோ, இனி மிச்சம் இல்லாத எத்தனை ஆபத்து வந்தது. அத்தனை ஆபத்தையும் அந்த ஆபத்துல என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரையும் கொண்டு 10 பேரு மேல கொண்டு இருக்கார். அந்த கொன்னதுதான் மிச்சமே தவிர மற்ற எதுவும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்த பகவானே பண்ணி பார்த்து அவருக்கே கிடைக்கல. பகவானே பண்ணி பார்த்து அங்க பிறந்து அங்க போய் வளர்ந்து அவரால் நடக்கல. என்ன நாம் நடக்க முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ண முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஸ்ரீகளுக்கு இருக்கக்கூடிய பெருமை
ஆண்களுக்கு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் சரி சுவாமி, நாத்தங்கால் நடுறாலும் இந்த நாத்தங்கால் நடுறச்சே கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிருந்து அதை பிடுங்கி இன்னொருத்த கொண்டு போய் வைக்கிறாரோ வாஸ்தவம் தான், அது நாத்தங்கால். அது மட்டும் இல்ல, அதுவே சில இடத்துல தப்பி போறதும் உண்டு. சில இடத்துல ரொம்ப நன்னா நடக்கிறது, சில இடத்துல தப்பி போறதும் உண்டு. ஆனா அதை போல இல்லது, அந்த சக்தி பிறந்த வீடுக்குடி இருக்கக்கூடிய சக்தியும் புகுந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய சக்தியும் பெண்களுக்கே பகவான் கொடுத்திருக்கார். ஏன்னா ஓரிடத்தில் பிறந்தால் பிறந்த வீட்டுக்கு குறைவு வராமல் நடந்துக்கணும் தான் முக்கியம். எந்த வீட்டுல பிறந்து இருக்காலோ அந்த வீட்டுல குறைவு வராமல் நடத்துக்கணும். புகுந்த வீட்டோட மேன்மை சேர்க்கணும். புகுந்த பிறந்த வீட்டில் குறைவு வராம, அங்க எந்த விதமான குற்றம் வராம பாத்துக்கணும், குறைவு இல்லாம பாத்துக்கணும் பிறந்த வீட்டுக்கு. இந்த எண்ணம் வரக்கூடிய மருமகளுக்கு இருந்துட்டுன்னு வச்சுக்கேன், எந்த விதமான தப்பு தண்டாவும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு அநேகமா அது கிடையாது. ஏன் இல்லைன்னா பேரண்ட்ஸே சரியா சொல்றது இல்லை. பெற்றோர்கள் முதல்ல எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் குழந்தையாகட்டும், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். சுவாமி இந்த நிலையில ஆண்களுக்கு கிடையாதுன்னா உண்டு, மேலே சொல்ல போறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பெண்களை எப்படி வளர்க்கணும்னா அந்த நிலையோடு வளர்க்கணும். தன்னிடத்திலையும் நல்லா மிருதுவா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அடங்கி ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையோடு இருக்கணும். அப்படின்னு எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டே இருக்கணும் அந்த அர்த்தம் இல்லை. அதே நிலை புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த நிலையை தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை அப்படியே வச்சுக்கணும். ஆனா அந்த புகுந்த வீட்டின் பெருமையை மேம்படுத்தணும். பிறந்த வீட்டினுடைய அந்த நிலையை, குலத்துக்குண்டான நிலையை அப்படியே குறைவு வராமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே பிறந்த வீட்டுக்கு பெருமை இருக்கு, அந்த பெருமைக்கு குறைவு வராமல் பார்த்துக்கணும். புகுந்த வீட்டுடைய பெருமையை இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தணும். ஏற்கனவே பெருமை இருக்கு, அதிகப்படுத்தணும். ஏன் சுவாமி இந்த மாதிரி மாறி சொல்றேன்? கொஞ்சம் மாற்றினா என்னன்னா, பிறந்த வீட்டுக்கு ஏற்கனவே பெருமை இருக்கு, அநேகமா அந்த பெருமையை பாழாக்குவதற்கு தான் நிறைய பேர் ஒரு பிரயத்தனம் பண்றான். ஏன்னா தன்னுடைய அகங்காரம் காட்டினா என்ன இந்த பொண்ணை இந்த மாதிரி வளர்த்திருக்காளே அப்படின்னு இங்க இருக்கவா பேசுவானோ, அப்ப யாருக்கிறது? பிறந்த வீட்டு பெருமை குறையிறது. அப்ப அந்த நிலை இருக்கணுமனோ அதைத்தான் தெரிவிக்கிறார், இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக ஏன் சீத்தையே, மகாலட்சுமியான சீத்தையே என்ன பண்ணா அப்படிதான் பண்றா. பிறந்த குலம் ஜனக குலம், ஜனக குலத்துக்கு குறை வராம, அதே புகுந்த குலம் தசரத குலம், அந்த தசரத குலத்துக்கு பெருமையை சேர்க்கும்படி நடந்துட்டா. அவ எங்க பேசினாலும் முதல்ல பேசுவா. இத்தனையும் என்ன, எங்க ராவணன்ட்ட சொல்லும் போதே என்னுடைய மாமனார் தசரதன் இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு இருப்பாரான்னு சொல்லிட்டு இருக்கா. ராமன் உயிரோட இருக்கா, இருக்க செய்தேயும். இதான் புகுந்த வீட்டின் பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை. இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கணும். ஏன்னா பிறந்த வீடு வேண்டாம் என்பது கிடையாது, வேணும். அந்த புகுந்த வீட்டின் பெருமையை சொல்ல சொல்ல தன்னுடைய பிறந்த வீட்டின் பெருமையை நிற்கும். இதைதான் புரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்றோம், சில பேர் என்ன பண்றா, பிறந்த வீட்டை பெருமையை சொன்னாதானே சுவாமி அவளுக்கு புரியும்னா அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புகுந்த வீட்டின் பெருமையை நீ மேம்படுத்தினாயானால் பிறந்த வீட்டின் பெருமை தன்னடையே நிற்கும், தன்னடையே ஸ்தாபிக்கப்படுறதுன்னு அர்த்தம். இதைத்தான் சீதை சொன்னா. இது என்ன, சீதை தான் பண்ணியிருந்தா இல்லையா? எப்ப சொன்னாலும் முதல்ல ராமனை சொல்ல மாட்டா, தன்னுடைய மாமனாரான தசரத சக்கரவர்த்தி சொல்வா, அதற்கு பிறகு ஜனக மகாராஜ சொல்வா, கடைசியில தான் ராமனே கடைசியில் தான் வரும் இல்லையா? ஆக பிறந்த குலத்துக்கு, பிறந்த ஜனகுலத்துக்கு குறை வராமல் புகுந்த தசரத குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்கு சீதை நடந்து கொண்டாளியா, தன் கணவனுடைய பந்துக்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும், தான் ரொம்ப முக்கியம். தன் அடி என் ஜாகிரதையா சொல்லிட்டு இருக்கேன், கோஷில் எல்லாம் அடி ஒன்றும் சொல்ல முடியாது. இதான் அங்க எழுதி வச்சதுன்னுமோ அப்படியே சொல்லியிருக்கேன். அதாவது தன்னுடைய கணவனுடைய பந்துக்கள் இருக்காரு சுவாமி, யாருமே நல்லவாளா இல்லை, என்ன பண்ணலாம்? ஒருத்த கூட நல்லவாளா இல்லைன்னா முதல்ல கணவனை நல்லவனா திருத்தணும். திருத்தியாச்சா அப்ப அவரே ஒத்துண்டுவார், அவ நல்லவாள் இல்லை, எனக்கு அவளை பிடிக்கல, நீ அவட்ட சேராதன்னு சொல்லுவார். அப்ப கணவன் அவரோட பந்துக்கள் வச்சிருந்தா, இல்ல தவறான பந்துவா இருக்க சுவாமி ஒரு நல்ல கணவனை திருத்துங்க. கணவனை திருத்துவதற்குண்டான பிரயத்தனம் பண்ணா போறோம். அப்பனா தன்னுடைய பந்துக்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். சில பேர் என்ன சொல்வார்னா, சில பேர்ல சுவாமி இதெல்லாம் மாட்டு வண்டி ரெட்ட மாட்டு வண்டி பூட்டினாப்புல கணவனை மனைவிடுவா, ஒரு தவறான கருத்து. ரெட்ட மாட்டு வண்டி பூட்டுறாப்புல கணவனை மனைவி அப்படின்னு இல்லையா? சில பேருடைய அபிப்பிராயம் இந்த மாதிரி சொல்லுவார். கடைசியில மாட்டு வண்டின்னா ஒரு மூலையில தான் கொண்டு போய் கட்டுவா. மாட்டு வண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூலையில கொண்டு போய் கட்டி வைக்கிறாருன்னா
மாட்டை கட்டினாருன்னா அந்த மாதிரி ஒரு தப்பான பேச்சு வருது. ஏன்னா கல்யாணம் கண்ணி கொள்ளும் போதும் நாம எடுத்துக்கொள்ளும் விரதம் என்ன தெரியுமா? ஒருத்தர் விவாகம் பண்ணிக்கிறார், விவாகம் பண்ணும் போதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விரதம் என்ன விரதம்னா, இந்த பெண்ணே உன்னுடைய கையை பிடிக்கிறேன். இதெல்லாம் இன்னைக்கு பண்றாளான்னு தெரியாது. ஆச்சா போச்சா தாலி கட்டியாது சுவாமி, உடனே போடுங்கோ, சாப்பிட்றேன், கிளம்பில போயிட்டு மொழி வைக்கணும், அதோட கிளம்பி போயிடுறான். அப்படி கிடையாது. இந்த பெண்ணே உன்னுடைய கையை பிடிக்கிறேன், தர்ம பிரஜார்த்தம் கிருணீமாகே. இந்த மந்திரம் சொல்றது தர்ம பிரஜார்த்தம் கிருணீமகே அப்படின்னு இந்த மந்திரம். இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த மந்திரம் சொல்லும் இது யார் சொல்றது? அந்த புருஷன் சொல்லக்கூடிய மந்திரம். இது ஆண்மகன் சொல்லக்கூடிய மந்திரம். தர்மத்தை நடத்துபவன் பொருட்டும், தர்மத்தை நடத்துவன் பொருட்டும், பிரஜைகளை பெறுவதன் பொருட்டும் பெண்ணே உன் கையை பிடிக்கிறேன் அப்படின்னா தர்ம பிரஜார்த்தம் கிரீணி மகே அப்படின்னா தர்மத்தை நடத்துவதன் பொருட்டும் பிரஜைகளை பெறுவதன் பொருட்டும் பெண்ணே உன் கையை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டுல எது முதல்? தர்மத்தை நடத்துவது, தர்மத்தை ஸ்தாபிப்பது, தர்மத்தை நிலைநாட்டுவது, மேற்கொண்டு பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவது. இந்த ரெண்டு எதுன்னா தர்மத்தை ஸ்தாபித்து தான் முதல். தர்மத்தை தான் முதல். குழந்தைகளை பெற்றுக் கொள்வது பின்னாடிதான். தர்ம பிரஜார்த்தம் கிரீணி மகே. அப்ப தர்மத்தை ஸ்தாபிப்பது முதல், குழந்தைகளை பெற்றுக்கொள்ள பின்னாடி தானே. அப்ப கல்யாணம் பண்ணி கொண்டா முதல் கடமையே சாஸ்திரம் பண்ணி சொன்னபடி தர்மத்தை அனுஷ்டித்தல். அதான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் தர்மத்தை அனுஷ்டித்தல். அப்ப தர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிச்சாச்சுன்னா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பூசலே வராது. ரெண்டு பேரும் ஒரே நோர்க்கவுட்ல இருந்தா வச்சுக்க, ரெட்ட மாட்டி வண்டின்னா அப்படி கிடையாது. இந்த பக்கம் கயத்தை அதிகமா இழுத்தாச்சுன்னா இந்த மாடு கொஞ்சம் மலரும், அந்த பக்கம் கயத்தை கொஞ்சம் அதிகமா இழுத்தாச்சுன்னா அந்த மாடு கொஞ்சம் மலரும். ஆனா ரெட்ட மாட்டு வண்டி அநேகமா இந்த எடுத்துக்காட்டு தான் நிறைய பேர் சொல்லுவா. தவறான கருத்து. ரெண்டு பேரும் பிரம்மத்துக்காக இருக்கணும், ரெண்டு பேரும் சாஸ்திரத்துக்காக இருக்கணும். சாஸ்திரம் ஒரே விஷயம் தான் சொல்றது, அப்படி இருக்கு இல்லையா? கண்டிப்பா முதல் கடமை என்ன தெரியுமா? சாஸ்திரம் சொன்ன தர்மத்தை அனுஷ்டிக்கணும், தர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிக்கணும். தர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பூசலே வராது. சுவாமி எனக்கும் அவருக்கு ஒத்தே போல சுவாமி, நான் தெற்க பார்த்தா அவர் வடக்க பாக்குறேன், வடக்க பார்த்தா தெற்க பாக்குறேன்னா சாஸ்திர சம்மதம் இல்லாம ரெண்டு பேரும் இருக்கான்னு அர்த்தம். இல்ல ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர், ஒண்ணு கணவனோ அல்லது மனைவியோ சாஸ்திர சம்மதம் இல்லாம இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் சாஸ்திர சம்மதத்தோடு இருந்தா ரெண்டு பேருக்கும் லட்சியம் ஒன்னா இருக்கு. ஒரே லட்சியம், ஒரே லட்சியமா இருந்து வச்சுக்கேன், அவருக்குள்ள பூசல் வருமானம் வரவே வராது. பூசல் வரவே வராது. ஒரே லட்சியமா இருக்கு இல்லையா? இவருக்கு வெவ்வேறாக இருந்ததா முட்டிக்கிறது. இவருடைய லட்சியம் வேறு, அவருடைய லட்சியம் வேறு. இவருடைய லட்சியம் சாஸ்திர சம்மதத்தை இருக்கணும், அவருடைய லட்சணம் எனக்காக 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 அப்படின்னு சொன்னா அப்ப லட்சுமி மாறுபடுறது. சில பேர் வேற மாதிரி சொல்லுவா, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன். இதுவும் தவறு. நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சில பேர்லாம் அப்படி எப்படி எடுத்துட்டு வந்தாலும் தெரியல. அவ என்ன காரணம்னா சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு பேசினா இந்த கருத்துக்கெல்லாம் வரவே வராது. தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி என் மனசுல இது தோன்றது, அவளுக்காக நீ உனக்காக வர்றோம். சில பேர் கல்யாணம் ஆனவன இதுதான் உபதேசம் பண்ணுவா, ரொம்ப தவறான கருத்து. அப்ப அவளுக்காக அப்ப அவளையே பார்த்துட்டுப்பா தன்னை விட்டுடுவான்னு அர்த்தம், பிரஜைகளை விட்டுடுவான்னு அர்த்தம். அவளையே பார்த்துட்டுப்பா தன்னை விட்டுடுவான், குழந்தைகளை விட்டுடுவான்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கப்படாது. ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டுல செல்லணும், ஒரே லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் எது? தர்மத்தின்படி நாம் நடப்பது. தர்ம காரியம் என்னமோ அந்த தர்ம காரியத்தை நடப்பது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறா. ஏன்னா ரெண்டு பேரும் லட்சியம் ஒன்னா இருது, ஒன்னா இல்லைன்னா முட்டிக்கிறதுனோ. அதனால்தான் தர்மத்தின் பொருட்டும் பிரஜைகளை நாம் ரட்சிப்பதன் பொருட்டும் ஏ பெண்ணே உன் கையை பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். இது ஒண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ம பிரஜார்த்தம் கிரீணிமகே, இது முதல் நிலை. ரெண்டாவது இன்னொன்னு என்ன தெரியுமா? பிரம்மலோப விதிகீஷையா. பிரம்மலோப விதிகீஷையா, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மத்தை தேடி அலைய போகிறோம். இதான் ரொம்ப முக்கியம். நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மத்தை தேட அலைய போகிறோம். என்னே இந்த உடன்படிக்கையிலிருந்து நீயும் விலகப்படாது, இந்த உடன்படிக்கையிலிருந்து நானும் விலகப்படாது. ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மத்தை தேடி அலைய போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் லட்சியம் ஒன்னா போயிடுது.
பிரஜைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய லட்சியம் ஒன்னா போயிடுத்து, தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடிய லட்சியம் ஒன்னா போயிடுத்து, பிரம்மத்தை தேடக்கூடிய லட்சியம் ஒன்னா போயிடுத்து. லட்சியம் ஒன்னா போயிடுத்துன்னு வச்சுக்க பம்பே வராது. அந்த இது புரியத்துக்காக சொல்றேன். தன்னுடைய தாயார் தகப்பனை ஒழுங்கா பாத்துக்கணும், அதையே இருக்கணும், அப்படியே பாத்துக்கணும் அப்படின்னு கணவனும், அதுக்கு மேல பத்தினி தன்னுடைய தாயார் பார்க்கணும், ஒழுங்கா பாத்துக்கணும், அந்த நிலையும் இருந்தா வம்புதான் வடி. நிச்சயமா உதாரணம் சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கணும். இல்லையா சுவாமி, தன்னாகி நீங்க பந்துக்கள் இவருடைய பந்துக்கள் தன் பந்துக்களா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு. ஆமா, இவருக்கு யாருக்கெல்லாம் பந்துக்களோ அதே தன் பந்துக்களாக பார்க்கணும்னு சொன்ன உண்மைதான். அதே போலதான் அவருடைய பந்துக்களையும் தன் பந்துக்களா பார்க்கணும், அது உண்மைதான். அதெல்லாம் எப்படி இருக்கணும்? சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கணும். அப்பதான் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும்ங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்குமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ண போறேன், பிரம்மத்தை தேடி அலைய போகிறேன் என்கிற எண்ணம் ரெண்டு பேருக்குமே இருக்கணும். அப்பதான் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறான்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதற்கு மேலே பிரம்மலோக விதிகீஷையா அப்படின்னு பிரம்மத்தை அலைய போகிறேன். இந்த உடன்படிக்கையிலிருந்து நீயும் பெண்ணே நீயும் மாறுபடக்கூடாது, நானும் மாறுபடக்கூடாதுன்னு தெரிவிக்கிறா இல்லையா? கல்யாணத்தின் போது சப்தபதி பண்றோம். சப்தபதி பண்றோம்னா சப்தபதி ஆனா தான் கல்யாணம் ஆச்சுன்னு அர்த்தம். அநேகமா எனக்கு கல்யாணத்துல என்ன பண்றான்னா மாங்கல்யம் ஆயிடுத்தனாலே உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறார். தவறான கருத்து. சாஸ்திரம் மாங்கல்யத்துக்கு பிராதானியம் கொடுக்கல. சப்தபதி ஆனாத்தான். இதுலதான் நீங்க வாரணமாயிரம் பாசனம் பாருங்க, 10 பாட்டுல எங்கேயாவது மாங்கல்யத்துக்காக பாட்டு இருக்கா பாருங்க? இல்லவே இல்லை. தீவலம் செய்ய கனா கண்டேன் தோடி நான் கைப்பிடித்த பணாலன் ஒவ்வொன்னும் எல்லாத்தையும் சொல்லிட்டே வரா தவிர மாங்கல்யமே அங்க கிடையாது, கிடையவே கிடையாது. சப்தபதி பிரதானமா இருக்குல்ல. இதுக்கு சொல்ல வந்த தீவலம் செய்ய கலா கண்டேன் கோயில் நான். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு போது சப்தபதி இருக்கணும். அந்த சப்தபதியில ஆண் பெண்ணுடைய காலை பிடிச்சு ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கும் போது அந்த பிள்ளை இந்தந்த மந்திரத்தை சொல்லுவான். ஏகமிஷே விஷ்ணுஸ்தான் ஹேது, ஏ ஊர்ஜிதே விஷ்ணுஸ்தான் ஹேது, திரிபிரதாய விஷ்ணுஸ்தான் ஹேது, சத்வாரி மாய பய விஷ்ணுஸ்தான் ஹேது, பஞ்சமயிப்யோ விஷ்ணுஸ்தான் ஏசு, சத் விருத்தியோக்தான் விஷ்ணுஸ்தான் ஏது, சப்த யோக யோத்ராப்யோன் விஷ்ணுஸ்தான் ஏது, சதா சப்தபதாய ரூப சகாவே சப்தபதா பவா. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும். அதுதான் இந்த மந்திரங்கள் தான் சப்தபதி மந்திரங்கள். அந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு அவருடைய வலது கால் கட்டவர்களை பிடிச்சி ஒவ்வொரு அடியடியா எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியடியா வைக்கும் போது அடியடி எடுத்து வைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்றா. இந்த மந்திரத்தை பெண்ணை பார்த்து சொல்லணும். முதலடியிலே விஷ்ணு உன்னை தொடர்ந்து வரட்டும், ஏ பெண்ணே விஷ்ணு உன்னை தொடர்ந்து வரட்டும். 2வது அடியில மேலும் உன்னை விஷ்ணு தொடர்ந்து வரட்டும். அப்படின்னா முதலடியிலே உனக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கட்டும் விஷ்ணு, உனக்கு ஏ பெண்ணே உனக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கட்டும் விஷ்ணு. இது முதலடியில. 2வது அடி எடுத்து வைக்கும் போது உனக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்கட்டும் விஷ்ணு, இது 2வது அடி. 3வது அடி எடுத்து வைக்கும் போது ஏ பெண்ணே உனக்கு தேவையான பசுவை கொடுக்கட்டும், உனக்கு தேவையான பசு செல்வம் இருந்ததா உண்டு இல்லையா? அது இப்படி உனக்கு தேவையான பசுவை கொடுக்கட்டும். இது 3வது அடி எடுத்து வைக்கும் போது. 4வது அடி எடுத்து வைக்கும் போது ஏ பெண்ணே உனக்கு தேவையான இன்பத்தை கொடுக்கட்டும் விஷ்ணு பகவான் அப்படின்னு தெரிவிக்கிறார். 5வது அடி வைக்கும் போது நீ விரதத்தை அனுஷ்டிக்கும் சக்தியை கொடுக்கட்டும் விஷ்ணு பகவான். விரதம் இருக்கணுமானோ ஏகாதசி என்ன மாற்றுமுண்டான விரதங்கள் என்ன, அந்த விரதம் இருக்கும் போது அதுக்குண்டான சக்தியை கொடுக்கட்டும். அப்ப உனக்கு வேண்டியதெல்லாம் விஷ்ணு பகவான் கொடுக்கட்டும் சொல்லி சப்தபதி பண்றான். அப்பனா இந்த உடன்படைக்கு 2 பேரும் வந்துட்டோம். ஏ பெண்ணே இந்த உடன்படைக்கு 7 நிலைகளான உடன்படிக்கை இருக்கு இல்லையா? 2 பேரும் வந்தாச்சு. இதுல இருந்து நீயும் வெளியில போகக்கூடாது, நானும் வெளியில போக மாட்டேன். இப்ப இந்த ஆண் சொல்றான், இந்த புருஷன் சொல்றான், ஏ பெண்ணே இதுல இருந்து நீயும் வெளியே போகப்படாது, நானும் வெளியே போகணும். இதோடு பந்தப்பட்டோம் நம் இருவரும். அப்ப என்பது அந்த பிள்ளை சொல்றா இல்லையா? அதன் பிறகுதான் எக்காரணம் கொண்டு மாற்றி பேசுவதற்கே யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இது பேசின உடனே அதுக்கப்புறம் மாத்தி பேச முடியுமான்னா, சுவாமி இந்த மாதிரி சப்தபதி ஆயிடுத்து, அதுல இந்தந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கோமே, அந்த வாக்குறுதி பிரகாரம் இருக்கணுமானோ அது இருக்கிறோம் அப்படின்றா இல்லையா? ஆனா
இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கல்யாணமான ஒரு 4-5 மாசம், ஆனா அதிகப்படியா சொல்லிட்டு இருக்கேன், 4-5 மாசம் ஆன உடனே என்னமோ தெரியல சுவாமி, எங்க 2 பேருக்கும் ஒத்து போறேன்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுறான். எங்க 2 பேரும் ஒத்து போகல சுவாமி அப்படின்னு சொல்லி சுலபமா பதில் வருது. எதுக்கு சுவாமி? டைவர்ஸ். என்ன சுவாமினா ஒத்து போல. இன்னமும் கடையில போயிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், ஏதோ ஒரு மிஷின் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரோம், அது சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்கேன், அது சரியா வேலை செய்யல சுவாமி, திருப்பி கொடுத்துடுற சுவாமி. அந்த மாதிரில இருக்குது, அந்த மாதிரில இருக்குது. அந்த மாதிரி கிடையாது இது. ஏன்னா கடையில போய் திருப்பி கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா இல்லையா? ஒழுங்கா வேலை செய்யலாம் திருப்பி கொடுக்குறோமோ, அதை போல கல்யாணத்தை நினைக்க நாம தள்ளப்பட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் என்ன ஆயிடுச்சுன்னா, நன்னா இருந்தா சரி சுவாமி, இல்லைன்னா பண்ணிடலாமேன்னு தெரியல. ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி வந்து மேற்கத்திய கலாச்சாரம் இதுதான். மேற்கத்திய கலாச்சாரம். அந்த விதேசத்துல என்ன பண்ணுவான்னா, அவங்க ஒருத்தரே 7-8 கல்யாணம். அவருக்கு முதல்ல கல்யாணமே கிடையாது. கல்யாணம் இருந்து அக்னி சாட்சியா கல்யாணம் உண்டா, அல்லது வந்து அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் உண்டானா ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா? அது எப்படி என்னன்னா, அவ அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா, ஒத்து போல சுவாமின்னு மேற்கத்தினா. அப்ப ஏன்னா அவங்க அக்னிய வலம் வர்றது கிடையாது, அக்னி சாட்சியை வைக்கிறது கிடையாது, வலம் வர்றது கிடையாது. சங்கல்பம் உண்டா? முதல்ல சங்கல்பமே கிடையாது அவங்களுக்கு. ரெண்டாவது அவ உண்மை பேசுவாருன்னா, அத பேச்சுவார்த்தை நடக்கும்போது உண்மை பேச மாட்டான். பேச்சுவார்த்தை நடக்கும்போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது சொல்றானோ, அந்த நிலையில தான் அவ இருப்பா. அந்த கலாச்சாரத்தை இங்க கொடுத்துட்டான் வியாச பகவான். அதை சொல்லல. நம்முடைய கலாச்சாரம் உயர்ந்த கலாச்சாரம். அக்னி பகவான் என்ன அவர் முன்னாடி என்ன பிரதிஜை பண்ணியிருக்கோமோ அந்த பிரதிஜை பிரகாரம் தான் வாழணும். வாழணும்னா எப்படி சுவாமி? ஒத்து போனே சுவாமின்னா, அதைத்தான் சொல்றேன். இந்த தர்மத்தோடு இருக்கணும். தர்மம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் நடக்கணும். 2 பேருமே. அடியன் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லல. ஆனா அநேகமா கணவன் தவறழித்தார் வச்சுக்க, பதி பர்த்தா அழைத்தனா ஆந்தனையும் திருத்த பார்க்கணும் பத்தினி. அவர் எதை தப்பா நடந்துக்கிறார் சுவாமி, நான் விட்டு விலகிறேன், அது தயவுசெய்து பண்ணப்படாது. இல்லையா சுவாமி? நல்லவரே இல்லையா சுவாமி? அவர் தீயவரா இருக்காரா சுவாமி? ஆந்தனையும் திருத்த பாப்பு, நீ நேர்மையாரு. என்னைக்குமே நேர்மைக்கு என்னைக்குமே ஒரு அந்த தானத்துக்கு தர்மத்துக்கு என்னைக்குமே ஒரு அதுக்கு ஒரு சில நிலைகள் வருமே தவிர, ஆனா தர்மம் என்னைக்குமே அழியவே அழியாது. ஏதோ ஒரு பத்தியில அது வந்து சரியா வந்துடும். எந்த தர்மம் தலை காக்கக்கூடிய அந்த நிலை வந்துடும், வராம இருக்காது. நாம தர்ம சிந்தனையோடு தர்மத்தோடு இப்படியே இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸ்ரீகளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சுவாமி புருஷனுக்கு இது மாதிரி சொல்லப்படாதுன்னா, அவதான் ஒத்துக்க மாட்டாரு. பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வைபவம் புருஷனுக்கு இல்லையே. பெண்கள் தான் புகுந்த வீட்டை விட்டு விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்து வாழக்கூடிய ஒரு சக்தி, பலம், அப்படிப்பட்ட மனோபாவம் பெண்களுக்கு இயற்கையா உண்டு. அந்த மாதிரி தன்மை ஒரு ஆணுக்கு கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. கண்ணனே பண்ணி பார்த்தான், போச்சு, ஒண்ணும் இல்லை. தேவையில்லாத எண்ணத்தை பேர் கொரோனா அத்தனை பேர் கொண்டுட்டு வந்திருக்கானோ, இனி அங்க இருக்கப்படாதுன்னு கிளம்பி வந்தாச்சேனோ, 10 வருஷத்துல மறுபடியும் கிளம்பி வந்தாச்சேனோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து அவ ஒண்ணும் மேற்கத்திய கலாச்சாரத்தை வச்சு இதை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? இது எத்தனையும் பண்ணி இதுல இருந்து விலகுவது என்பது என்ன, அக்னி சாட்சியா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பெரியோர்கள் முன்னிலையா சாட்சி வைத்துக் கொண்டு பண்ணியிருக்கோம், ஆச்சாரிய முன்னிலையே பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கச்சே அதை இல்லாம வேண்டாம் சுவாமி எனக்கு ஒத்து போகல அப்படின்னா அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டா செய்யணும்னா திருத்த விடணும், நன்னா திருத்தணும். பர்த்தா சரியில்லையா திருத்தணும், பாரியா சரியில்லையா திருத்தணும், ஆந்திரையும் திருத்த பிறக்கணும். வேற வழி இல்லை. வேற வழி இல்லைன்னா அப்ப கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்க சொல்றாருன்னா அதை சொல்லவே இல்லை. அதை அடியன் முதலியே சொன்னேன், அதை அடியேனே சொல்லல. சீத்தையே நல்லா பாருங்க, சீத்தையே ராமன் என்ன சொன்னான்? ராவனுக்கு 14 வருஷங்கள் காடு அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து. கைகையை சொல்லிட்டான். சொன்னுடனே இது காட்டு கிளம்பச்சே, சீத்தை நீ இங்கே இருந்துக்கோ, 14 வருஷத்தை 14 நாட்களாக கழித்து விட்டு இப்படி வந்துள்ளேன்னு சொன்னேன். சீத்தை என்ன பண்ணா? இருக்க மாட்டேன்னு சொன்னான். நான் நாட்டுல இருக்க மாட்டேன்னா இப்ப என்ன பண்ணிருக்கணும்? சீத்தை என்ன பண்ணணும்? பர்த்தா தானே ராமன், கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் தானே. ராமன் சொல்லிட்டான், நாட்டுல இருக்க சொன்னா ராமன் வார்த்தை மீறப்படாது அப்படின்னு
வாயை பொத்துன்னு பேசாம இருந்திருக்கணும். இருந்தாரன்னா இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. நாட்டிலேயே இருந்திருக்கணும் அல்லவா? இருந்தாரன்னா இல்லவே இல்லையே. எவ்வளவு பேசினா தெரியுமா? ஒண்ணு ரெண்டு இல்ல, அத்தனை பேசிப்பிருக்கா. ராமன்கிட்ட போராடி போராடி காட்டுக்கு வந்தா இல்லையா? ராமனை எத்தனை வெற்றி இருக்கா தெரியுமா? அத்தனை வெற்றி இருக்கா. ராமன் மனசு புண்படின்படியெல்லாம் வெற்றி இருக்கா. ஏன்னா தர்மம் இல்லை. தர்மத்தை பேசணும்னாலே பர்த்தா மனசு புண்பட்டாலும் பேசலாம். இந்த வார்த்தை சொன்னேன்னு நீங்க சொன்னேன்னு சுவாமி, அதனால்தான் நான் பேசினேன், அதனால்தான் பேசுறேன், அது தர்மமா இருக்கணும், அதர்மமா இருக்கப்படாது, தர்மமா இருக்கணும். அப்ப ராமன் மனசு புண்படா மாதிரி பேசியிருக்கா இல்லையா? எத்தனை ஒன்னா ரெண்டா? உனக்கு நிறைய பேர் யாரு நினைப்பாருன்னா யோசித்து பார். ராவனை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைலாம் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கனா? ராவண மனசை அப்படி குத்திட்டு காட்டும் அவர் சொல்லியிருக்கா இல்லையா? நீ எப்படியா தன்னை கூட அழிச்சுண்டு போகணும் ஒத்துக்கல்ல வைப்பதற்காக இந்த வார்த்தையெல்லாம் பேசினாரனோ? ஏ ராமா, உன்னுடைய தந்தை இதை நினைச்சால் அவர் ஒத்துக்க மாட்டார். முதல்ல உன்னுடைய தந்தையை ஒத்துக்க மாட்டார். சரி, என்னுடைய தந்தை நினைச்சிருந்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார்? நான் ஏதோ ஒரு ஆண்மகனுக்கு என்னுடைய பெண்ணான சீத்தையை கொடுத்தேன்னு நினைச்சிட்டேன், இப்பதான் தெரியுது ஆணுடைய உரித்திய ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கேன் போட்டுக்கு என்னுடைய சீத்தையை நினைப்பார். எவ்வளவு தவறான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை சீத்தையே சொல்றார் ராமன்ட்ட. ராமன் சாமானியப்பட்டவனா? புருஷோத்தமன். அப்படிப்பட்ட புருஷோத்தமன் என்ன பண்றா? தர்ம வழியில இல்ல. சீத்தையை அழைத்துக் கொண்டு போக மாட்டேன், நீ இங்கே நாட்டிலே இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வந்து விடுகிறேன், காடு சுடும், நாடு இன்பமா இருக்கும்னா உன்னை விட்டு பிறந்தால் இந்த நாடே சுடும்னு சொல்றா சீத்தை. அப்படின்னு தெரிவிக்கிறாள். அப்ப அது மட்டும் இல்ல, என் தந்தை இந்த மாதிரி நினைப்பாருன்னு சொல்ல இல்லையா? ராமா, நீ மட்டும் என்ன நாட்டை இருன்னு சொல்லியாச்சுன்னா, காட்டுக்கு போனேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என் பெண்ணு யாருக்கு தெரியுமா கொடுத்திருக்கேன்? ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுடை கொடுத்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு என் பெண்ணை கொடுத்தேன். ஆணுடை உடித்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு என் பெண்ணை கொடுத்தான். அதிர்ந்தே போயிட்டான் ராமன். ஓ, சீத்தை இந்த வார்த்தை பேசுறானே, என்னை பார்த்து இந்த வார்த்தை பேசுறாள, ஒருத்தரும் பேசினதே கிடையாது. இந்த மாதிரி யாரா பேசியிருக்காரா? பேசினதே கிடையாது. புருஷோத்தமன் கையில வில்லை பிடித்தானாலே அந்த வில்லுடைய அழகே தெரியுது. சாந்தம் என்னும் வில்லாண்டாம் தன்னை பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாந்தம் என்னும் வில்லானன் அப்படி ஏன் சொன்னான்னா, தர்மத்தை மீறி பேசினான் ராமன். ஏன மீறி பேசினான்? கைப்பிடித்த மனைவி கூடவே இருக்கும் போது அதை விட்டுட்டு போகணும்னு நினைச்சானோ? அது தர்மமா? தர்மம் இல்லையானோ? அந்த தர்மத்தை பகவானை மீறி போனாலும் புத்தி சொல்லி ஏற்றுக்கொள்ள வைப்பவள் தான் பத்தினி. அதைத்தான் சீத்தை பண்ணினான். சீத்தை பண்ணினா அந்த அளவுக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சொல்றா, சரி சுவாமி, இது இட்ட வைத்துக் கொண்டிருக்கிற குணத்தை சரி சுவாமி, எப்பொழுதும் பூசி வீடு எப்படி சுவாமி வச்சுக்கணும்? இது வரைக்கும் கணவனை பத்தி பேசிட்டார். பர்த்தா தர்மத்துல இருந்தா அப்படியே போகலாம், தர்மத்தை மீறி போனா தான் திருத்தி தர்ம வழிக்கு கொண்டு வருவதற்குண்டான ஒரு வழிவகைகள் இந்த பத்தினியான பண்ணணும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? சீதா பிராட்டியை பார்த்தோம். இது வரைக்கும் மறுபுறம் பெண்கள் ஸ்ரீகள் வீட்டை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு சுவாமி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் எழுதி வச்சிருக்காரு. அடைய சுருக்கமா தான் சொல்றேன். அதனாதான் சில விஷயங்கள் தான் இன்னைக்கு சொல்லணுமா வேண்டாமான்னு கூட ஒரு பயம் இருக்கு. சொல்லணுமா வேண்டாமா, இதே ஒரு பெண் வெளியில மேல போட்டுருந்தா அடைய சொல்லுவானான்னு தெரியல. இருக்கட்டும், வீட்டை எப்படி வச்சுக்கணும்னு சொல்றா பாருங்க. உன் வீட்டை ரொம்ப நன்னா சுத்தமா வச்சுக்கணும். பெருக்கி மொழிகி அதை தொடச்சி கோலம் போட்டு வீடை பளிச்சுன்னு இருக்கணும். சில ஆத்துக்கெல்லாம் போன வச்சுக்கேன், துணி ஒரு முறையில் இருக்கும், தண்டு சாமான்லாம் ஒரு முறையில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் கிடக்கும். அப்படியே பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். இப்பதான் ஒரு போர்க்களம் நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கணும். எந்த இதையும் உபயோகப்படுத்தினானோ என்ன பாருங்க, எதை உபயோகப்படுத்தினானோ அதுல பந்தோ அழுக்கோ வலுவழுப்போ இல்லாம சுத்தமா இருக்கணும், நன்னா இருக்கணும். என்ன பாத்திரம்லாம் உபயோகப்படுத்துறோமோ அந்த பாத்திரத்தை நன்னா தேய்ச்சி சுத்தமா இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாதான் அந்த வீட்டில் செல்வம் பெருகும். எந்த வீட்டுல செல்வம் இருக்கணும், மகாலட்சுமி அங்க வீட்டு இருக்கணுமோ, பிராட்டி அங்க இருக்கணும்னு என்ன பண்ணணும்? சுத்தமா இருக்கணும்.
சுத்தம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப அந்த சுத்தமா வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி சுத்தமா வைக்க கொண்டு வேண்டிய பொறுப்பு யாருக்கு? ஸ்ரீகளுக்குத்தான் பிரதானமா உண்டு. சுவாமி, நாங்க ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்கோம், அவர் கொண்டு வந்து போட்டுட்டே இருக்காரு. அப்பதான் சொன்னேன், திருத்து. அதை சொல்லி 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 திருத்தணும். இல்ல அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், ஒரு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்காரு. சுவாமினா, நீ தர்ம பிரகாரம் இருந்து எந்த மாதிரி நிதானமா சொல்லணுமோ சொல்லிட்டே இரு. 4 தடவை பண்ண மாட்டார், 5ஆவது தடவை ஒரே பண்ணு. 4 தடவை பண்ண மாட்டார். சொன்ன உடனே தெரிஞ்சிருவாரான்னா, புருஷனுக்கு ஒரு சுவாதந்திரம்னு ஒரு நிலை இருக்கு. அதனாலதான் அந்த சுவாதந்திரம் இருக்கிறபடியால் தான் வேறு வீட்டுல போய் அவரால் இருக்க முடியல. அந்த சுவாதந்திரத்தை விட்டவள் தான் இந்த பத்தினி. அந்த பத்திரிக்கு இருக்க பெருமை புருஷனுக்கு கிடையாதுன்னு வியாச பகவான் தெரிவிக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டும் இருந்தாதான் அந்த செல்வம் பெருகும். இதெல்லாம் இந்த பெண்ணின் பொறுப்பு. போட்டது போட்டபடி வைக்கிறது, துணிமணி எல்லாம் அப்படியே போட்டு விடுறது, எங்கெங்கயோ சாமான்லாம் போட்டுறது, இதெல்லாம் பாத்துறதுல இதெல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு சில பேர் என்ன சொல்லுவாங்க, 4 நாளைக்கு ஒரு தடவை நாங்க 2 பேரும் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கோம் சுவாமி. இந்த வார்த்தை சொன்னா அடி எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை சொல்லி 2 பேர் சம்பாதித்தா தான் இன்னைக்கு என்ன பண்றது, குடும்பம் நடத்த முடியாது. ஒருத்தர் அவருடைய சம்பாத்தியம் போறல, 2 பேர் சம்பாத்தியம். அப்ப என்ன பண்ணணும்னா, பர்த்தாவும் கூட வேலை செய்யணும். பர்த்தாவும் கூட ஏன்னா வீட்டுல லட்சுமி கடம் இருக்கணுமோனோ, லட்சுமி கடாட்சம் இருக்கணுமோனோ, போட்டது போட்டபடியே இருந்தா ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப 2 பேரும் செஞ்சு பண்ண வேண்டியதான், ஒரு தவறும் கிடையாது. அவளும் நீ பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணிருக்கா, அப்ப அவ பண்ணக்கூடிய காரியம் நீயும் பண்ணணும், பர்த்தாவும் பண்ணணுமோனோ, பண்ணித்தான் பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். அது பத்திரம்ல. அது மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் மஞ்சள் பூசணுமோ, எங்கெங்கெல்லாம் வெள்ளை அடிக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் குங்குமம் வைக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் எதிர்த்து பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண வேண்டியது. ஆனா இதுக்கெல்லாம் பிரதான பொறுப்பு யாருதான்? இந்த இதுல ஸ்ரீக்கு தான் பிரதான பொறுப்பு. என்ன விளக்கேத்த பெண் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க, விளக்கேத்த ஆண் வேணும்னு சொல்றது இல்லை. ஏன்னா பானை பிடித்தவள் பாக்யசாலி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் பானை பிடித்தவன் பாக்யசாலன் சொல்லாமோ, பிடித்தவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் பார்த்தோமே, ஆணுக்கு எந்த விதமான லட்சணமும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பேருக்கு ஆண் ராஜா மாதிரி இருப்பார். மந்திர காரியம்லாம் மந்திரி தான் பண்ணுவார். மந்திரி ஸ்தானம் தான் மனைவி, மந்திரி ஸ்தானம் தான் மனைவி. ஆனா இவர் ராஜா மாதிரி, இவர் தான் முன்னிப்பார், முன்னு நின்றார். அதாவது பெண் புத்தி பின் புத்தின்வா, அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன். அது ஒரு தவறான கண்ணோட்டத்துல வச்சுக்கிறார். பின் புத்தின்னா என்னத்துமா அர்த்தம்? பெண் புத்தி சுவாமி ஒண்ணு மட்டமான புத்தி, அது அர்த்தமே இல்லை. பின்னாடி இருந்து ஆண் மகனை செலுத்தக்கூடிய புத்தி பின் புத்தி. அவ பின்னாடி நிற்கிறார். ஒரு ஆண்மகன் முன்னாடி போகிறான்னால் அவளுக்கு பின்னாடி இந்த பெண்ணான இந்த பத்னி இருக்கிறபடியால அவர் முன்னாடி போயிட்டு இருக்கார். இல்லைன்னா அவரால் முன்னாடி போக முடியுமானா போகவே முடியாது. அதனால பின் புத்தின்னு சொன்னாலே தவிர பின் புத்தினா மட்டமான புத்தியும் கிடையாது. இதுக்கு சொல்ல அப்ப இதெல்லாம் தெரியுது. அது எதுக்கோ இதெல்லாம் சரி சுவாமி, இதற்கெல்லாம் பொறுப்பு கணவனுக்கு கிடையாத சுவாமி. இத்தனை தூரம் பண்ணிட்டு இருக்க கணவனுக்கு பொறுப்பு கிடையாதுன்னா, ஏதாவது சொல்றதுக்கு வேண்டும்னா சொல்ல தாராளம் சொல்லலாம். ஆனா இந்த பொறுப்பெல்லாம் மெயினா யாருக்கு கொடுத்துருக்காங்க? மனைவிக்கு தான் கொடுத்துருக்காங்க பொறுப்பு கட்டாயமே தவிர. இது என்ன சொன்னாலும் இவர் என்னன்னா, இவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். இவருக்கு அந்த புத்தியே வராது. அப்ப இவர் பேசாம உட்கார்ந்துட்டே இருப்பாரு, நாங்க பண்ணிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற. அப்படி இல்ல, அதைத்தான் திருத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த திருத்தணும் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சுத்தத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். சுத்தத்தினா சுத்தமா இருக்கணுமோ, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறேன்னா, திரௌபதி சில பேர்லாம் பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறா பாருங்க. 10 பாத்திரம்லாம் முந்தின நாள் ராத்திரியே தேய்ச்சிடணும். நான் போட்டு வச்சு, அதுக்குன்னு இன்னைக்கு பெரிய இது மாதிரி ஒண்ணு கட்டிடுறா, அங்கேயே கொலா வச்சுடுறா. முந்தியெல்லாம் வாசக்கல்ல இல்ல கொல்ல பக்கம் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. உள்ளுக்குள்ளேயே அதுக்குன்னு ஒரு தொட்டி மாதிரி ஒண்ணு கட்டிடுறா. அதுல எவ்வளவு வேணா போடணும், எவ்வளவு வேணா போடலாம், எது வேணா போடலாம் அப்படின்னு பெரிய யாக குண்டம் கட்டுற மாதிரி கட்டி வச்சிடுறா. அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுடுறா, அங்கேயே கொலாயை வச்சிடுறா. ராத்திரி போட்டு வச்சிடுறா, காத்தால அது அப்படியே ஒரு மாதிரியே இன்னும் நாற்றத்துழாய்முடி நாராயணன் மாதிரி அது மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது நான் நாற்றத்துழாய்முடி நாராயணன் தான் பரவாயில்ல, அது திருத்துழாய் வாசனை வருது, வேற எது வாசனை வருது இதுல. அந்த மாதிரி வந்ததுன்னா லட்சுமி கட்டாட்சம் இருக்குமானா இருக்கவே இருக்காது. ராத்திரி ஒரு 10 பாத்திரம் இருக்கப்படாது. ராத்திரியே அடுப்பாகட்டும், அதே போல பாத்திரங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் மெழுகி இருக்கணும். எல்லாம் மெழுகி ராத்திரியே பண்ணிட்டு இருக்கணும், எல்லாம் பண்ணி வச்சிடும். இந்த மாதிரி ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, திரௌபதி
சரியா பண்ண மாட்டாளாம். பஞ்சபாண்டவரோட மனைவி சரியா பண்ண மாட்டான்னு கண்ணனுக்கு நல்லா தெரியும். ஒரு ரிஷி வந்தாரு. ரிஷி வந்து என்ன கேட்டாரு? அன்னம் வேணும்னு கேட்டார். எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழுவிட்டா. ராத்திரி ஆயிட்டு எல்லாம் கழுவிட்டா. கழுவி முடிச்ச உடனே ரிஷி வந்து இப்ப எனக்கு சாதம் வேணும்னு கேட்டார். கேட்ட உடனே என்னாச்சு? அது எப்ப அது வனவாசம் போன டாப்ல வனவாசம் போன காலத்துல இது நடக்குது. கண்ணன் பார்த்தார். திரௌபதி எப்படி பாத்திரம் தேய்ப்பான்னு கண்ணனுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். அது சில பேருக்கு சில சில இவருடைய உண்மை மர்மம் தெரியுமோனோ, அந்த பாத்திரத்தை கொண்டு வா, அந்த பாத்திரத்துல ஒரு பருக்கு இருக்கும். அந்த பருக்க நல்லா பெருசாக்கி கொண்டு அந்த ரிஷிக்கு பிரசாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஈஸ்வர என்ன அந்த மர்மம் தெரியறது இல்லையா? ரெண்டாவது, மூணாவது, இந்த திருவாராதனை பண்றோமோ வாரத்துல ஒரு நாளாவது அந்த தீபம், அதாவது வெள்ளிக்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை சாயங்காலமே தீபம், அந்த வியாழக்கிழமை சாயங்காலம் விளக்கேற்றுறதுக்கு அப்புறம் அப்பவே அந்த அந்த விளக்கெல்லாம் எடுத்து பளிச்சுன்னு தேய்க்கணும். பளிச்சுன்னு நல்லா தேய்ச்சி வச்சு அதுக்கு திருமண் காப்போ இல்ல மஞ்ச காப்போ அவரவர்களுடைய சம்பிரதாயம் இப்படி மஞ்சளோ திருமண் காப்போ அல்லது குங்குமமோ என்னென்ன வீசணுமோ அதெல்லாம் வீசி கொஞ்சம் புஷ்பத்தை வச்சு அதுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலத்துல விளக்கேற்றணுமோ. சில கிரகங்கள்லாம் பார்த்துட்டு மாசக்கணக்கில் அப்படியே இருக்கும். அதை பார்த்தாலே பிசு பிசு பிசுன்னு இருக்கும். பார்த்தாலே பிசு பிசுன்னு இருக்கும். சில கிரகங்கள் நித்தியமே என்ன சில சில கிரகங்கள்ல நித்தியமே தேய்க்கிற வழக்கம் உண்டு. நித்தியமே சாயங்காலம் விளக்கேற்றினதுக்குமே தேய்ச்சிக்குவா. மறுநாள் சாயங்காலம் விளக்கேற்றமே தேய்ச்சிடுவா. நித்தியமே நல்ல பழக்கம், நல்ல பழக்கம், நல்ல ஒண்ணு என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா? ரெண்டாவது முக்கியமா இன்னைக்கு அணியாபரணங்கள்லாம் நிறைய மாறுபாடு வந்துருச்சு. புடவை அணியணும்னு சொல்லியிருக்கு. புடவை அணியணும்னு சொல்லி இன்னைக்கு அது என்ன சுவாமி, எங்களுக்கு அது சௌரியப்படலை சுவாமி. அதை விட இன்னைக்கு புதுசா வந்திருக்கணும், இது கால் சராய் கால் சட்டை சொக்காய் மாதிரி ஒன்றும் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு இருக்கோமா சுவாமி? இதெல்லாம் போட்டுண்டாதான் பக்தி இருக்குன்னு அர்த்தமா? இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான். புடவை தான் விட்டு கொடுத்துக்கணுமா? அதெல்லாம் என்னங்க சுவாமி, அதெல்லாம் தேவையில்லையே சுவாமின்னா. புடவை முக்கியம், தாலி கொடி முக்கியம். அநேகமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதையும் இன்னைக்கு தங்கத்திலே போட்டுறான். மஞ்சக்கயிறு இருக்கணும், மஞ்சக்கயிறு அவசியம் இருக்கணும். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அடி இதெல்லாம் சொல்றேன்றதுக்காக யாரும் அடி என்று கோச்சிக்கணும். எல்லாமே வியாச பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சரி சுவாமி, உங்க ஆத்துல இருக்கான்னு அநேகமா இருக்கு, குறையும் இருக்கு, இல்லைன்னு அடிக்க சொல்லலை, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப தாலி கழுத்துல இருக்கணும், குங்குமம் வீசிக்கணும். அது மட்டும் இல்ல, நல்லா காலில் மெட்டி போட்டுக்கணும். ஒரு சுமங்கலினா மெட்டி இருக்கணும், தாலி இருக்கணும், குங்குமம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா திருவன் காப்பாது இருக்கணும், சீச்சூர்ணம் இருக்கணும், சீச்சூர்ணம் இருக்கணும். இதெல்லாம் இருந்திருக்கணும். எத்தனையோ ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது. ஆனா இதெல்லாம் உடனே கேப்பா, இதெல்லாம் பண்ணாதான் சுவாமி பர்த்தாட்ட மரியாதைன்னு அர்த்தமா? இதெல்லாம் பண்ணாதான் பர்த்தாட்ட மரியாதைனா, அப்பதான் அன்பான்னா? இதெல்லாம் இல்லாம அன்பு இருக்குதா என்ன சுவாமி? பண்ணலாமே. இதுக்கு விதண்டாவாதத்துக்காக இதெல்லாம் பேசுவா. இதெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னா. அப்படின்னா என்ன? நீங்க என்ன அப்படின்னு என்னன்னா, நம்மால இருந்து விட முடியாது. மனசால யோகிகள் என்ன இந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லலைன்னா, இருந்தாதான் எனக்கு அந்த பர்த்தாட்ட எனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தமானா? அப்படி அர்த்தம் இல்லை. ஆனாலும் இதெல்லாம் என்னன்னா, நாம் ஒரு யோகி கிடையாது. நாம் ஒரு யோகின்னா யோகி கிடையாது, யோகி கிடையாது. மனசால நம்ம யோகியானா கிடையாது. ஆனா தவறான இடத்துக்கு நடுவுல போய் நின்னோன்னு வச்சுக்கோ, தவறான ஒரு இடத்துக்கு நடுவுல போய் நின்னா அந்த தப்பான புத்தியில போகும் அளவுக்கு தான் நம் புத்தியே இருக்கும். நான் எப்படி இருந்தாலும் நான் ஒழுங்கா இருப்பேன், நான் சரியா இருப்பேன், அந்த நிலையில இருப்பேன். அதெல்லாம் பேசிக்கலாமே தவிர தப்பான இடத்துல உட்கார்ந்து இருந்தாலே உயர்த்தியா நினைப்பதற்கு யாரும் தபஸ் பண்ணக்கூடிய யோகிகள் அல்லர்கள் நாம் எல்லோரும். ஒரு தப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கு, அது தப்பு ஒன்று நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்குன்னா உடனே நாம தப்பாக இருக்க வேண்டாம் சுவாமி, நாம ஒழுங்கா இருப்போம்னா நம்ம மனசு மாறிடும். ஏன் சுவாமி மாறுதுன்னா நம்ம யோகி இல்லையே, சாமான்யமா இருக்கமோனே நம்ம யோகி இல்லையே. ஆழ்வார்களே கூடாது கூடாது கூடாதுன்னு இருக்கச்சே நம்மால முடியுமானா? அதனால வாழ்க்கையெல்லாம் சில நடவடிக்கை எல்லாம் இதெல்லாம் எடுத்துதான் ஆகணும். வெளி அடையாளங்கள் நிச்சயமா வேணும். நெட்டி, அதே போல மாங்கல்யம், புடவை, குங்குமம், கிருமன் காப்பு நெத்தியில் இல்லாம இருக்கவே கூடாது. இன்னைக்கு வெளிநாட்டு மோகம் என்ன ஆயிடுதுன்னா, அவளுக்கு நெத்தியே கிடையாது. அவளுக்கு நெத்தியே இல்லாதபடியால அதே மாதிரி அது ஒரு இன்னைக்கு அது ஒரு பெரிய கலாச்சாரம் நினைக்கிறார். துராச்சாரம். அது கலாச்சாரமே கிடையாது.
அவளை வச்சுட்டு இருக்கான, அவளுக்கு ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு அக்னி உண்டா, அவளுக்கு வந்து மாங்கல்யம் உண்டா, இல்ல வேற ஏதாவது அவருக்கு வந்து இது வேற ஏதாவது திசை 4 8 அந்த மாதிரி ஏதாவது உண்டானா ஒண்ணும் கிடையாது. அப்ப நமக்கு இதெல்லாம் உண்டணும். இதுக்கு சொல்லுவாங்க விளையாடையாளங்க நிச்சயமா வேணும். வெளியாடையாளம் இருந்தாதான் முடியும். எதற்காக சரி சுவாமி, எதற்காக இன்னைக்கு கச்சம் கட்டிட்டு இருக்கேன், எதுக்காக கச்சம் கட்டிக்கணும், மேல திருமன்கா போட்டு இருக்கணும், திருமன்காப்பு எதுக்கு, பூனல் போட்டு இருக்கணும், பூனல் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு சுவாமி, இதெல்லாம் தேவையில்லையே சுவாமி, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், சில நடவடிக்கைலாம் கட்டாயம் எடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் என்ன, நான் கச்சம் கட்டலைன்னா சரி சுவாமி, நான் கச்சம் கட்டிக்கல, மேல இந்த வேட்டியும் போட்டுக்கல, திருமன்காப்பும் வச்சுக்கல, அப்படியே வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், நல்லா பேண்ட் போட்டு இருக்கேன், கட்டை போட்டு இருக்கேன், அப்படியே தலைமுடியெல்லாம் என்னென்னவோ பண்ணிட்டு ஏதோ பண்ணிக்கலாம், எங்கெங்கயோ என்னவோ பண்ணிட்டு திருமண் காப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் நெத்தியோட வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேன், கேட்கதான் மாட்டேன், கேட்காம இருக்க. ஏன் சுவாமி இதுன்னா, இது ஏன் இதுன்னா இந்த வெளிவேஷம், இதெல்லாம் வெளிவேஷம் இருந்துதான் ஆகணும், வெளிவேஷம் இருந்துதான் ஒண்ணும் இல்லை. அப்படி சொல்பவன் பல பேர் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சொல்வா இருக்கானா இருக்காளே, மேடை பேச்சு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆன்மீக பேச்சுன்னு வந்துட்டாலே அதற்குரிய சின்னங்கள் இல்லாமலே பேசுறார். அது ஆன்மீகம்னா அது சைவாலா இருக்கட்டும், வைஷ்ணவாலா இருக்கட்டும், இல்ல மாத்வாலா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவரவர்களுக்கு ஒவ்வொரு சின்னங்கள் உண்டனும். சைவாலுக்குன்னா அவ ஏதோ ஒன்று வீசிக்கிறார், மாத்வால்னா அவ ஒண்ணு போட்டுக்கிறார், வைஷ்ணவான்னா அவ திருமண் காப்பிச்சுக்கிறார். அந்தந்த சின்னங்கள் இருக்கு, அவரவர்களுக்கும் உடை இருக்கணும், அந்த உடையெல்லாம் இருக்கணுமோ, அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அது எல்லாமே பல பேர் இருக்கா. மேல வெளியே போனா என்ன பாருங்க, இப்ப வெளில போயிட்டு இருக்கேன், அதுல வெளில போயிட்டு இருக்கேன், அப்படி போயிட்டு வாசல்ல போயிட்டே இருக்கச்சே அங்க ஒரு போஜனாலயம் ஹோட்டல், வெளியில கம கமகன்னு நல்லா வாசனை வருது, ரொம்ப நன்னா வருது, என்ன நன்னா வருது, நம்ப நன்னா வருது அப்படின்னு, உள்ள போய் சாப்பிடலாமா சுவாமி, உள்ள போய் சாப்பிடலாமா அப்படின்னு இது புத்தி வருமானா வராது. ஏன் வராது சுவாமி, முதல்ல சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, ஏன், பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணாத ஒரு வஸ்துவை சாப்பிடப்படாது. சரி சுவாமி, சரி இருக்கட்டும், ஏதோ எனக்கு சபல புத்தி சாப்பிடலாமன்னா, இந்த வேட்டியை போட்டுன்னு இந்த திருமண் காப்பு போட்டுன்னு உள்ள போகுது மனசு வருமா, மனசு வருமானம் முதல்ல என்ன வர, மனசு வருமானம் இருக்கட்டும், புத்திக்குள்ள வந்துடுத்து போகிறேன்னு புத்திக்குள்ள வந்துடுத்து வச்சுக்கேன் சுவாமி, இந்த வேஷத்தோடு உள்ள போலாமா, இந்த வேஷத்தோடு உள்ள வேஷம் அதுக்குதான். அப்ப வேஷமே தடுக்கிறது பாருங்க, வேஷமே என்ன அது தடுக்கிறது. மாங்கல்யம் வச்சுருந்தா சில பரபுருஷன் சரியான நிலையை பார்க்க, ஒரு தீய எண்ணத்தோடு பார்ப்பவன் பார்க்க மாட்டான், நெட்டி இருந்தால் தீய எண்ணத்தோடு பார்ப்பவன் பார்க்க மாட்டான். அதே போல இந்த மாதிரியான ஒரு வேஷங்கள், இது வெளி வேஷம்தான், இது மட்டுமே போராது, ஆத்ம குணங்கள் தான் பிரதானம், சமதமாதிகள் தெரியும், அதுதான் பிரதானம். அப்ப என்னன்னா, ரகசியத்திரத்தில் சொன்னபடி திருமந்திரார்த்தம் அகார வாச்சன பகவானுக்கு மகார அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் இது இருக்கணும். இது மனசால ஏற்படுறது, அது வெளியில தெரியாது. ஆனா எங்கிட்ட மனசுக்குள்ள இருக்க சுவாமி வெளியில தெரிய காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, வெளி மனுஷாலுக்கு தெரியாது. நீ இன்னாருங்கிற ஒரு வெளிவேஷங்கள் இருந்தா தான் இன்னாருன்னு தெரியுது. ஒண்ணு வேண்டாம், ஆபரேஷன் ஒருத்தர் பண்றாரு டாக்டர், அவர் மேல ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுக்கிறாரு, அதற்கு உண்டான உடுப்பு போட்டுக்கிறார், இல்ல சுவாமி ஒரு லுங்கி கட்டுண்டு நேரா எதையும் சொக்கா கூட போடாம அப்படியே போயிட்டு இருக்குன்னா யாராவது ஒத்துக்க மாட்டாரு. அதற்குண்டான வேஷங்கள் போட்டு தானே போய் ஆகணும், அதெல்லாம் பண்றா இல்லையா. அப்ப கச்சம் கட்டி தெரியறது என்ன தடுக்கிறதுனும், கச்சம் கட்டி திருமணம் காப்புனா உள்ள போகுது, நான் வெறுமனே பேண்ட் ஷர்ட் போட்டுருந்தா வச்சுக்கேன் நேரா போயிடலாம், அப்ப தடுக்காது. ஏன்னா போட்டுக்கொள்ளக்கூடிய வஸ்து அந்த மாதிரி உள்ள போறான். ஆனா இங்க நானும் அதே வேஷத்தோடு இருக்கிறேன்னா உள்ள போயிட்டு வரணும். இந்த மாதிரி திருமணம் இட்டு உள்ள போறோமோன்னு மனசு கொஞ்சம் வருத்தப்படுவோம். போலாமா, இந்த மாதிரி திருமணம் காப்பீச்சு என்ன சுவாமி திருமணம் போட்டு இங்க போயிட்டு இருக்கேன் வருத்தப்படுமோனோ. அது மட்டும் இன்னொரு பயம் இருக்கும், அடைய உள்ள போய் வச்சுக்கோங்க, உள்ள போயிட்டு வேணும்னா யாரா தெரிஞ்சவா இருக்கானே, தெரிஞ்சவா யாரா பார்த்தா என்ன சுவாமியை உள்ள போயிருக்காரு, உள்ள இதுக்கு போனேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி சரித்திரம் நடந்துட்டு, நிஜமாக நடந்துட்டு, இந்த வேலுக்குள் வரதாச்சார சுவாமி சொல்லியிருக்க ஒருத்தர், அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். அப்பப்ப ராத்திரி ராக்போர்ட்ல ஏறி கார்த்தால இறங்கி, அதுக்கப்புறம் இந்த திருவானைக்காவல்ல இறங்கி அங்கிருந்து பஸ் ஏறி ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். அந்த மாதிரி வச்சு ஒரு வாட்டி அந்த பஸ்ல ஏறணும்னா டிக்கெட் வாங்குறதுக்கு சில்லறை வேணும், சில்லறை இல்லை, சில்லறை இல்லாத பக்கத்திலேயே போஜன ஒரு ஹோட்டல் இருந்தது, அதுக்குள்ள போய் சில்லறை வாங்கணும். உள்ளுக்குள்ள போனார்,
உள்ளுக்குள்ள போயிட்டு சில்லறை வாங்கிட்டு நேரா வந்துட்டார். வந்துட்டு கார்த்தால நேரா தன்னுடைய கிரகத்துக்கு வந்து நித்திய கர்மாக்களை முடிச்சுட்டு அனுஷ்டானது முடிச்சுட்டு சன்னதிக்கு போனார். சுவாமி உங்களை அந்த திருவானக்காவல் அந்த ஹோட்டல்ல உங்களை பார்த்தனே, உள்ளுக்குள்ள போனா சில்லறை வாங்க தான் போனேன்றார். அப்ப என்ன நினைப்பார்? இப்ப இவர் போனது எதுக்காக? சில்லறை வாங்கறதுதான். ஆனா அங்க பார்த்தா என்ன நினைச்சுன்னு சொல்றா, உள்ள போனேனே ஏதோ ஒரு சாப்பிட்டுகள் போட்டிருக்கே, ஏதோ பன்னீர்கள் போட்டிருக்கு நினைக்கிறாரானோ. அப்படின்னா இந்த வேஷம் எவ்வளவு அவசியம் தேவைப்படுறது பாருங்க. இந்த வேஷம் இருந்தாலே உள்ள போறதுக்கு பயப்படுற மோனம். அது மட்டும் இல்ல, தெரிஞ்சவா வந்து என்ன, சுவாமி இன்னாருடைய சிஷ்யனா, இன்னார ஆச்சாரியன் என்னுடைய சிஷ்யனா இருக்காரு, இவர் போய் உள்ள போயிட்டு இருக்காரு, அந்த ஆச்சாரியனுக்கே கேடு போட்டிருக்குது. பேசுவாளா மாட்டார்? நிச்சயம் பேசுவாரு, நிச்சயம் பேசுவாரு. இன்னாருடைய சிஷ்யனா இருந்துட்டு உள்ள போயிட்டு இருக்காரா சுவாமின்னு. இதனால என்ன, எங்க ஆச்சாரியனுக்கு இது வந்திருக்கியா, அதனால கொஞ்சம் ஜாகிரதையா தான் நடக்கணும். இதுக்கு வந்துருக்கணும், அந்த அளவுக்கு தான் ஜாகிரதை நடக்கணும். சுற்றுப்புறத்தில் யார் எப்படி இருக்காங்கிறது கவலை நமக்கு கிடையாது. நம் குடும்பத்துல யார் எப்படி இருக்காங்கிறது நமக்கு கவலைப்பட வேண்டாம். ஆனா நாம ஒழுங்கா இருக்கணும், நாம ஒழுங்கா இருக்கணும். அந்த சுற்றுப்புறத்தையும் நன்னா ஒழுங்காக வச்சுட்டா மட்டும் போராது, தானும் பளிச்சுன்னு இருக்கணும், நன்னா அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கணும். இந்த ஸ்ரீக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ரீகள் நன்னா அலங்காரம் பண்ணிக்கணுமா. அலங்காரம் பண்ணிக்கணும்னா உடனே என்ன தோணும்னா, அப்பன்னா நாங்க பணக்காரனா இருக்கணும் சுவாமி. சுவாமி நாளைக்கு எங்க பர்த்தா கொண்டு வந்து சேர்த்தாத்தான் நாங்க சாப்பிடறதுக்கு இருக்கு, அந்த நிலையில இருந்துட்டு இருக்கோம். என்னமா சுவாமி அலங்காரம்னா என்ன நினைக்கிறேன், நகை நட்டு போட்டுக்கிறது அலங்காரம் நினைக்கிறார். அலங்காரம் திருமந்திரம் தெரிஞ்சிருந்தாலே அதன்படி அனுஷ்டானத்தை கொண்டு வந்தாலும் அலங்காரம். தயத்தை தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் அனுஷ்டானத்தை கொண்டு வந்தாலும் அலங்காரம். சர்மஸ்லோகத்தை தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் அனுஷ்டானத்தை கொண்டு வந்தாலும் அலங்காரம். அந்த அலங்காரத்தை தவிர மற்றொரு அலங்காரமே கிடையாது. ரகசியத்திரயத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டானத்தை கொண்டு வந்தா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த பத்னிக்கு இருக்கக்கூடிய அலங்காரம் வேற யாருக்குமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு மஞ்சள் பூசிக்கொள்வது, அதை திருமண்காப்பி இட்டுக் கொள்வது, அது குங்குமம் இட்டுக் கொள்வது, தாலிக்கு நன்னா பளிச்சுன்னு வச்சுக்கிறது, அதற்கு மெட்டி பளிச்சுன்னு வச்சுக்கிறது, புஷ்பத்தை தலையில புஷ்பத்தை சாத்திக் கொள்வது, இதெல்லாம் உண்டு. பிராட்டியுடைய சன்னதியே இப்படிதான் இருக்கும். இந்த பெருமாள் சன்னதிக்கு போங்கோ, பிராட்டி சன்னதிக்கு போங்கோ. பெருமாள் சன்னதி போச்சு ஏதோ ஒரு குப்பச்சத்தை இருக்கிறதுக்கு கூடாத வாய்ப்பாக இருக்கு. பிராட்டி தாயார் சன்னதிக்கு போனேன்னு வச்சுக்கேன், ஒரு கூட அங்க இருக்காது. ஏன்னா அவ சுத்தமா இருந்துட்டு இருக்கா. இவருக்காது சொன்னீங்கன்னு பர்த்தா அப்படி இப்படி இருந்தா கூட பத்திரி தான் சரிப்படுத்தணும். பெருமாள் அப்படிதான் இருந்துருக்காரு. இப்ப பார்த்து போகணும். சீத்தை அவர் என்ன பண்ணிருக்கணும், சீத்தை பத்தினி தர்மம் பிரகாரம் நீ என்னோட வரணும், நீ சகபத்னியா விசாலாட்சின்றது நீ சகபத்னி, அதனால நீ என்னோட வரணும் முதலே சொல்லியிருக்கலாமோனோ. லக்ஷ்மணா வர வேண்டாம் சொன்னதே வாஸ்தவம். மற்றவால வர வேண்டாம் சொன்ன, அது மாதிரி தன் தாயாரும் கௌசல்யா வரேண்டாம், நீ வர வேண்டாம். அங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இதே ராமன் நல்லா பாத்துக்கோ, இதே ராமன் அங்க என்ன சொல்லியிருக்கான், சீதைகிட்ட வரத்துக்கு முன்னாடியே கௌசல்யாட்ட போயிருக்கான். போன போது அப்ப நானும் உன்னோட வரேன்னு கௌசல்யா கேட்டுக்கா. இல்ல பர்த்தா எங்க இருக்காரோ அங்கதான் நீ இருக்கணும். இந்த வார்த்தைய தன்னுடைய தாயார்ட்ட சொல்லிட்டு அதே வார்த்தை இங்க சொல்லிருக்கலாமோ, ஏ சீத்தை நீ என்னோடதான் வரணும் சொல்லிருக்கலாமானோ, சொல்லல. தர்மத்தின்படி நிற்கல, ஆனா தர்மத்தின் நிற்கும்படி பண்ணினவள் யாரு, சீதா பிராட்டி பண்ணாலும். எதுக்கு சொல்ல வந்தேன், பிராட்டி எப்பவுமே நல்லா அலங்காரம் பண்ணிப்பான், அலங்காரமா இருப்பா, நல்லா பளிச்சுன்னு. பெண்கள் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும். பளிச்சுன்னு இருக்கணும்னா எப்படி சுவாமி இருக்கணும், முகத்துல பூர்ணமான ஒரு ஆனந்தம். பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், இது பூர்ணம் பண்ணிக்கிறோம் ஒரு ஆனந்தத்தோட அந்த பளிச்சுன்னு இருக்கணும். பர்த்தாவே பாகவதன் நினைச்சுக்கணும். நினைக்கலாமா சுவாமி, நான் தாராளம் பண்ணலாமே. அதான் பர்த்தாவும் பாரியாவ பாகவத்தையும் நினைக்கணும். இந்த 2 பேரும் பகவானுக்கு சரீரம் தானே. அது இந்த எண்ணம் வந்தா கூட குழப்பத்துக்கே வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த எண்ணம் 2 பேருக்கும் வந்துடுத்து வச்சுக்கேன், அந்த குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லணும், சத்தியமா சொல்லணும். இது சொல்ல வந்தேன்னா அப்படி பளிச்சுன்னு இருக்கணும். அது மட்டும் இல்ல, தாயார் நீங்க சன்னதி பண்ண வச்சுக்கேன், அவ கிரீடம் என்ன, அவ புடவை சாத்திக்கிற பாருங்க, அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்குமானா எதை சுத்தி வச்ச மாதிரி இருக்கும், எதை சுத்தி வச்ச மாதிரி இருக்கணும், சுத்தி அப்படின்னு இல்லையா. அது மட்டும் இல்ல, பிராட்டி சன்னதியிலேயே அந்த பிராட்டி சன்னதியிலேயே சாமாங்கவனா இறங்கி கிடக்குமானா இருக்காது. பளிச்சுன்னு தாயார் சுத்தி இருப்பா. அவ பளிச்சுன்னு இருக்கா இல்லையா. மேலும் அவள் பேசும்போதுனா ரொம்ப ஜாகிரதையா பேசலாம்.
பத்தினி பேசும்போது ரொம்ப ஜாகிரதையா பேசணும். பேசும்போதுலாம் எப்படி பேசணும்னா ரொம்ப ஜாகிரதையா பேசணும். எனக்கு இவாளை பிடிச்சிருக்கு சுவாமி, அதனால அட்டகாசமான சிரிப்போ ஓஹோன்னு சத்தம் போட்டு பேசுவதோ இதெல்லாம் பெண்களுக்கு கூடாது. அப்ப ஆண்கள் மட்டும் பேசலாமா சுவாமி? என்னவோ பெண்கள் கூடாது, பெண்கள் அப்படி ஒரு அமைதியா இருக்கணும், இன்னும் பேசப்படாதுன்னு அப்ப ஆள் மாத்திரம் அட்டகாசமான சிரிப்போடு பேசணும்னா அவனும் கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வியாசர் அவளுக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்காரு, சுகரும் சொல்லிட்டு இருக்காரு. பேசப்படாது, அவளே பேசப்படாதுன்னு நீங்க பேசலாமா? இப்ப நீங்க அப்படின்னா சொல்லிக்கிற ஒத்துக்குறேன்னு அவளை காட்ட அங்க கொஞ்சம் அப்படி தாழ்ந்ததுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. நீங்க தான் சாஸ்திரப்படி இருக்கிறவா, அவ சாஸ்திரப்படி இல்லாதவான்னு ஓரளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமோ. அப்படி இருக்கச்சது அவளை திருத்த வேண்டிய கர்த்தமே உங்ககிட்டே இருக்கணும். அப்ப நீங்க அட்டகாசமான சிரிப்பு வரலாமா? வரப்படாதுன்னு சத்தம் போட்டு பேசணும், பேசவே படாது. ஆனா இன்னைக்கு நாம சொன்னாலே என்ன பண்ணுவோம், கோச்சுருவா. என்ன கோச்சுண்டா சுவாமி, அவ மட்டும் சத்தம் போட்டு போடலாம், நாங்க ஒன்றும் பேசப்படாதுன்னு சொல்றா இல்லையா? அப்பனா எங்களுக்கும் சமதர்மம் தானே சுவாமி, ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்னு இருக்காளியா? ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்றது நம்ம சம்பிரதாயம் இல்லை. அப்ப பெண்ணு கொஞ்சம் தாழ்ச்சியா? இல்ல, ஆண் தான் தாழ்ச்சி. ஆண் என்னைக்குமே ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீயப்பதி, லக்ஷ்மி நரசிம்மன், இதான் நம்ம சம்பிரதாயம். அப்பனா பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாள். பெருமாள் நேரடியா கிடையாது. பிரம்மச்சாரி நாராயணா தள்ளு, கிரகஸ்த நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா கொள்ளு. ஸ்ரீமன் நாராயணா பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய நாராயணா கொள்ளு. இதான நம்ம அப்ப என்னன்னா பெண்களுக்குத்தான் உயர்த்தியே தவிர சாமானிய லோகத்துல என்ன சொல்லுவா, அது என்ன சுவாமி பெண்களை ஒரு மாதிரி கீழே தள்ளிட்டு ஆண்களுக்கு வேலை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சம்பிரதாயம் சரிசமம் கூட கிடையாது, ஓரளவுக்கு உயர்த்தி கொடுத்துருக்க. சாஸ்திரமே இப்படிதான் பண்ணிருக்கு. பெண்களுக்கு மோட்சம் போவதற்குண்டான ஒரு தன்மையெல்லாம் இருக்கணும். அந்த தன்மையில ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சமங்கள்லாம் பெண்களுக்கு இருக்கானா? கிடையவே கிடையாது. நீ இந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு மோட்சமே, இந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு அந்த கர்ம காரியம் தீர்த்தி ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் கர்மாக்கள் எதுவுமே பெண்களுக்கு கிடையாது. அவ்வளவுதான் கொடுத்துருக்கணும். எவ்வளவு உயர்த்தியா வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கா இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இந்த அவெல்லாம் தப்புல எனக்கு பங்கு வேணும். இதுல என்ன, நாங்க சத்தம் போட்டா மாத்திரம் வேண்டாம் இல்லையா? அவ சத்தம் போட்டோம்னா அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? அவளும் தப்பம் போட்டு தப்பு தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த தப்புல பங்கு வேணும் கேட்கிற மாதிரில இருக்கு. அதெல்லாம் படப்படாது. ரெண்டாவது அனவசாதம், அனுகிரகசியம், இதெல்லாம் குற்றம். அனவசாதம், அனுகிரகசியம் இதெல்லாம் குற்றம். ஓகோன்னு கூத்தாடுவதும் கூடாது. ஓகோன்னு படுத்து உருண்டு 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 படுக்கிறா பாருங்க, அதுவும் கூடாது. கூத்தாடுறது எனக்கு முனியார் துயரங்கள் முஞ்சிலும் இன்பங்கள் மீட்டிடனும் பணியார் மனம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? முனியார் துயரங்கள் முஞ்சிலும் இன்பங்கள் மீட்டிடனும் மனம் கனியாருன்னு தெரிவிக்கிறா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தனா, துயரங்கள் முஞ்சிலும், துயரங்கள் நன்னா வந்து அப்போ மனசை தளர விட மாட்டேன். இன்பங்கள் மொய்த்திடணும், இன்பங்கள் நன்னா மேல 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 வந்துடுத்து, அப்போ மனசை தளர விட மாட்டார். அதே போல இங்க என்ன இருக்கு, ஓஹோன்னு சந்தம் வந்து சந்தோஷம் வந்துடுத்துனா அப்படின்னு கூத்தாடுறது கூடாது. ஓஹோன்னு வருத்தம் வந்துடுத்துன, துக்கம் வந்துடுத்துன அழுது புறன்னு உருண்டுவதும் கூடாது. அதனால்தான் ஸ்ரீதகனம் தவறாமல் இருக்கணும். இதெல்லாம் என்ன இருக்கணும், நிதானம் வேணும், நிதானம் இருக்கணும், நிதானம் தவறாமல் இருக்கணும். அவள் பேசும்போது உண்மைதான் பேசணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஆண்கள் போய் பேசுவான்னு தெரியறது, உண்மைதான் பேசணும், பிடித்ததை தான் பேசணும், அன்போடு பேசணும், பிடித்ததை தான் பேசணும். எப்போது எடுத்து கொடுக்கணுமா அந்த சமயம் பார்த்து பேசணும். இதான் வந்து அப்போது ஒரு சிந்தை செய்தேன்னு தெரிவிக்கிறார் ராமானுஜர். அப்போது ஒரு சிந்தை செய்து எம்பெருமானார் எந்தெந்த காலத்துல யாரார எப்படி எப்படி திருத்தணுமோ அந்தந்த காலத்துல அந்தந்த சமயத்துல அப்படி இப்படி திருத்துவார். அந்த மாதிரி வேணும்னா அந்த சமயம் பார்த்து பண்ணணுமானோ, சமயம் பார்த்து இது சொல்லணும். மேலும் ஆண்மகனுக்கு எப்ப கோபம் வரும்னு தெரியாது, எப்ப கருணையோடு இருப்பாருன்னு தெரியாது. அந்த சமயம் பார்த்து எடுத்து சொல்லணும். இப்ப நீங்க ஒத்துண்டல சுவாமி, அப்ப ஆண்மகன் உயர்த்தி தானே? அப்படி இல்ல, அவர் எங்கேயும் வெளில போயிட்டு வருவார், அங்க இதே 2 பசவு வாங்கிட்டு வந்திருப்பார், யாரோ என்ன சொல்லியிருப்பார், அதுல அந்த கோபத்துல வந்திருப்பார். அந்த கோபத்துல வச்சே நாம இன்னும் கொஞ்சம் ஏற்றினேன்னு வச்சுக்கேன். அப்ப ஒரு காரியமாகணும், ஒரு காரியமாகறதுக்கு குழந்தைகளுக்காக அந்த காரியம் பண்ணணும். அப்படி பண்றச்சே இவரே ஏற்கனவே கோபத்துல வந்துட்டு இருக்காரு, அங்க ஏதோ வசவு வாங்கிட்டு
திருப்பி இங்க வந்து நம்ம ஏற்றிட்டோம் வச்சுக்கேன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குழந்தைகளுக்கு அந்த பரிசு கிடைக்காம போயிடுமோனோ. அதனால சமயம் பார்த்து இவர் இந்த நேரத்துல இருக்காரா, இந்த இருக்காரா, இப்படி இருக்காரா அப்படின்னு அதை பண்ணணுமோனோ. அதான் தெரியாது. தப்பான சமயத்தை சொல்லப்படாது. சீதை எப்போதும் ராவணத்துல பேசும்போது தன் குழந்தைகளுக்காக ராவணத்துல பார்த்து பரிந்துதான் பேசுவா. அவர் உள்ளம் கனிந்து இருக்கா, இப்ப ரட்சிக்க கூட எண்ணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த ராமன் பேசுவா. அதை பார்த்துதான் சீத்தை சொல்லுவாளாம். அப்ப நம்ம பைத்தியகார்த்தனமா பேசப்படாது, பைத்தியகார்த்தனமா பண்ணப்படாது. அந்த மாதிரி பண்ணினா என்னன்னா அது அந்த காரியமே கெட்டு போயிடும். தெளிவா கெட்டு போயிடும் இல்லையா? அப்ப இன்னும் அவங்க கோபமும் ரெட்டிப்பாகும். ரெட்டிப்பாயிடுமா? அப்ப அவள் பார்த்து பேசுவானே. இதனால்தான் அந்த மாதிரி பண்ணா அசட்டுத்தனம்னு பேரு. அந்த மாதிரி பேசினா அசட்டுத்தனம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு அசடு. அந்த அசடு என்ன பண்ணிட்டு ஒரு முதலாளி இருக்க சம்பளம் உயர்வு வாங்கணும்னு ஆசை. அப்புறம் இன்கம் இன்னும் கொஞ்சம் சம்பளம் எனக்கு கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அப்ப எப்ப போய் கேட்கலாம், எப்ப போய் கேட்டா அது நிச்சயமா எனக்கு கிடைக்கும்னு யோசனை பண்ணிட்டே இருந்தார். எப்ப கேட்டா சுவாமி நான் சம்பளம் உயர்த்தி கேட்கிறேன், எனக்கு இப்ப வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுங்கன்னு கேட்கணும், உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கணும். எப்ப கேட்டா அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப வந்து இவருக்கு எத்தனை யோசனை பண்ணாலும் இவருக்கு இது விடை கிடைக்கல. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார், அவர்கிட்ட போனார். சாமினி இந்த மாதிரி நான் சம்பள உயர்வு கேட்கணும்னு இங்க முதலாளிட்ட காத்துட்டு இருக்கேன், எப்ப கேட்டா அவர் ஒத்துக்குவார் அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமே இல்லை, அவர் சிரிச்சுட்டு இருப்பாரு. சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீ போய் கேட்டு, சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீ போய் கேட்டேன்னா சரிடா கொடுத்துடுறேன், உனக்கு கொடுத்துடுறேன் 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அப்ப சரி அது ஞாபகத்துல வச்சுட்டான் அந்த பையன். இந்த பையன் ஞாபகத்துல வச்சுட்டான். அந்த முதலாளி என்ன பண்ணார், எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னார். விளக்குக்கு எண்ணெய் ஏற்றணுமோனோ, அங்க பெருமாள் விளக்கெல்லாம் இருக்குமோனோ, எண்ணெய் வாங்கிட்டு வான்னார். எண்ணெய் வாங்கிட்டு வரணும்னா சுவாமி என்ன பண்ணுவோம், பாட்டில் கொண்டு போவா. இல்ல இன்னைக்கு எண்ணெய்னா அந்த பாக்கெட்லயே கொடுத்துடுறா. இந்த பையன் என்ன பண்ணா, எண்ணெய் வாங்கறதுக்காக ஒரு கோணி எடுத்துன்னு போனான். கோணி எடுத்துன்னு போயிட்டு நேரம் என்ன பண்ணா, எண்ணெய் வாங்கறதுக்காக போயிருக்கான். போகும்போது அந்த முதலாளி கூப்பிட்டுருக்காரு, என்ன வாங்குறீங்க போயிட்டு இருக்கேன், என்ன வாங்க போயிட்டு இருக்கேன்னு. என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன், ஜோ கோடி எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன், என்ன வாங்குறதுக்கு கோடி எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதலாளிக்கு சிரிப்பு வந்துருச்சு. கோணியை கொண்டு போய் எண்ணெய் வாங்கினா ஏதாவது என்ன நிற்குமா? கோணியில எண்ணெய் விட்டா என்ன ஆகும், எல்லாம் என்ன இங்கே தான் போயிட்டு இருக்கோம். அந்த முதலாளி சிரிச்சிட்டார். இந்த சிரிப்பை பார்த்து, ஏன்னா இந்த முதலாளியே சிரிக்க மாட்டேன்றாரு. எப்பதாவது சிரிப்பாருன்னா சிரிக்கிறதே இல்லை, முத்து உதிர்ந்தா மாதிரி சிரிக்கவே மாட்டேன்றார். அதனால இப்ப சிரிச்சுட்டாரனோ, சிரிச்ச உடனே உனக்கு ஞாபகம் வந்துருக்கு. என்ன ஞாபகம் வந்துருக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார். என்னன்னு சொன்னார், முதலாளி எப்ப சிரிக்கிறாரோ அப்ப சம்பள உயர்த்தி கேளுன்னு சொன்னார். இப்ப அவர் சிரிச்சுட்டார். உடனே என்ன வேணா சம்பள உயர்த்தி கேட்கலான்னு உடனே முதலாளி நானு 20,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு சம்பள உயர்த்தி கொடுக்கணும், அதனால 30,000 ரூபாய் சம்பள உயர்த்தி கொடுக்குறேளா அப்படின்னு கேட்டா இது மாதிரி அசட்டுத்தனதான் இருக்குமா? இருக்கிற வேலையும் போயிடும், தெரியுது இல்லையா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அத போல புரிஞ்சுன்னு அப்ப உயர் உடனே என்னன்னா மாற்றத்திறன் முதலாளி பண்ண முட்டாள்தனம் இருக்கு இல்லையா? அப்ப 2 நிமிஷத்துல வேலை போயிட போகுது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆனந்தமா சிரிச்சு நினைச்சு சம்பள உயிரை கேட்டானோ. இப்படித்தான் நம்ம அசட்டுத்தனமா கேட்க கூடாது. சிலர் இந்த மாதிரி பண்ணுவா, சிலர் இந்த மாதிரி. ஏன்னா பத்தினி அந்த மாதிரி, பத்தினீர் மந்திரி ஸ்தானம்னு சொன்னேன், பர்த்தா ராஜாஸ்தானம்னு சொன்னேன். அப்ப ராஜாவுக்கு மதிப்பா மந்திரிக்கு மதிப்பான்னா மந்திரியால ராஜாவுக்கு மதிப்பு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பர்த்தாவுக்கு மதிப்பு ஏற்பட்டதுன்னா பின்னாடி மனைவி இருக்கான்னு அர்த்தம். மனைவி இல்லைன்னா பர்த்தாவுக்கு மதிப்பு வராது. அநேகமா நீங்க எந்த சரித்திரம், ஏன் இவ்வளவு பெருமை இவ்வளவு வைபவம் பகவானுக்கு என்னன்னா பிராட்டியால பராசர பற்ற தெரிவிக்கிறார். அவர் இல்லைன்னா உனக்கு இந்த மதிப்பே இல்லைன்றார். அவ இருக்கிறபடியால இது அவரே கேட்டிருக்காருனோ, எத்தனையோ தடவை கேட்டிருக்காருனோ. இதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆக இப்படித்தான் அசட்டுத்தனம் பண்ணப்படாது. அப்ப பத்தினி அந்த மாதிரி இருக்கப்படாதுங்கிற. பத்தி ஒழுங்கானவன் இல்லாமல் போனவிட அவனை கைவிட்டு விடாமல் அவனை திருத்தி நல்லவனாக ஆக்கும் வரை போராடணும் சொல்லியிருக்கு. நல்லவனாக ஆக்கும் வரை நல்லா போராட வேண்டும். அதாவது பிரியமாக வேணும்,
பிரியமாக இருக்கணும், சத்தியத்தையே பேசணும், எப்போதும் எல்லாருக்கும் பிடித்தமாக விஷயமா பேசணும். வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர் வயிறு வாடாம இருப்பதற்குண்டான ஒரு நிலையோடு அவளை அனுசரிக்கணும். வந்த உடனே சாப்பிடுறியான்னு கேட்கணும். இன்னைக்கு வந்த உடனே என்ன பண்ண, சில பேர்லாம் என்ன பண்ண, தலையை சொல்லிட்டு நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கப்படா சுவாமி, நான் இப்பதான் எல்லாத்தையும் பாத்திரம்லாம் கழுவி வச்சேன் அப்படிங்குவா. ரொம்ப தவறானது. திதி பார்க்காம அதிதின்னு பேரு. திதி பார்க்காம வருவா. அந்த காலத்து இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு யாராவது ஏன் சொந்த பந்துக்கள் சகோதரனே வரான்னா கூட எத்தனை பேர் வரல், உங்க ஆத்திர 4 பேர் இருக்காளே, 4 பேர் வரல, 4.5 பேர் வரல. அது என்ன சொல்ல, 4.5 பேர்னா குழந்தைக்கு இருக்க வயசு, அந்த குழந்தையும் சேர்த்து 4 பேரா வராங்கன்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு என்ன நினைச்சேன், இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்துடுச்சு. அப்புறம் நல்லவனா மாறிட்டோம். இல்ல இல்ல, நீங்க எத்தனை பேர் வரேன்னு சொல்லுங்க, நாங்க ஆத்துல தலிகை பண்ணல, வெளியில ஆர்டர் கொடுக்கணும், அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. விருந்தோம்பல் என்பது அந்த பெண் பெண்டாட்டி, அதாவது அந்த பத்தினி தன்னுடைய கையால தலிகை பண்ணணும். தலிகை பண்ணணும்னா தெரியணுமே, அது தெரியணும்னா இதுக்கு சொல்ல வந்த தலிகை பண்ண பொறுக்கணும், ஆகா இப்படிப்பட்ட என்று இதெல்லாம் சொன்னதோடு தான் தர்மம். இதெல்லாம் பாருங்க, அதான் சரி சுவாமி இதெல்லாம் சொன்னது, இதோட தர்மம் முன்னிறுத்தானே இல்ல. தர்மம் இன்னொன்னு என்னன்னா, மோட்சம் போகிறதுக்கு எவ்வளவு வைராகத்தை இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. மரணம் என்பது உண்டு என்பதை தெரிஞ்சு கொண்டதான் சோகமும் மோட்சமும் தொடங்கி எக்ஸலண்டா ஒண்ணு எடுத்திருக்காரு. இப்ப இது வரைக்கும் ஒரு பத்தினி எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். அப்படி என் மறுபடியும் சொல்றேன், அங்க இருக்கிறத அது சொன்னேன். கோச்சுக்கிறதுனா நீங்க வியாச பகவான் கோச்சுன்னு இருக்கோம். அவர் எழுதி வச்சாரு என்னவோ அதை திரும்பி சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது மோட்சத்துக்கு போறதுக்கு. மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன இல்லைன்னா, மரணமே கிடையாதுன்னு நினைச்சா செருக்கு. நமக்கு மரணம் என்பது உண்டு, அதை தெரிஞ்சு கொண்டால்தான் சோகமும் மோகமும் தொலைகின்றார். மரணமே கிடையாது, எனக்கு மரணமே கிடையாது, இரண்யகசிபு அப்படிதானே இருந்தான், மரணம் கிடையாதுன்னு தானே இருந்தான், எவ்வளவு செருக்கோடு இருந்தான். மரணமே கிடையாதுன்னு நினைச்சா செருக்கு இன்னும் அதிகமா போகும். எல்லாம் எனக்கு வேணும்னு நினைச்சாலே ஆசையை பெருக்கின்றே போறோம்னு அர்த்தம். இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும் இருக்கலாம், ஆசையை பெருக்கின்றே போயிடணும். வேண்டாம் என்கிற புத்தி வந்தா தான் ஆசையே விட முடியும். வேண்டாம் சுவாமி, இன்னைக்கு வேண்டாம் சுவாமி, 2 சொம்பு ஆத்துல 2 சொம்பு இருக்கு, ஒருத்தர் 3ஆவது சொம்பு கொண்டு கொடுத்தார். இந்த சுவாமி இங்க வச்சுன்ற அந்த சொம்பு படுத்தினா, வேண்டாம் சுவாமி அந்த சொம்பு இருக்கு, அது போயிடுத்தானே வாங்கிக்கிறேன். இதுதான் புத்திசாலித்தனம். இதை விட்டுட்டு இருக்கட்டும் சுவாமி வீட்டுல ஏன்னா இடமா இல்லை சொம்பு வைக்கிறதுக்கு, வச்சுக்கலாமே என்ன, அப்பனா அது அசட்டுத்தனம் பேர். அப்பனா ஆசை ஒண்ணும் தெரியல, இன்னும் வர 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 வாங்கி வாங்கி போட்டுட்டே இருக்கா இல்லையா. இன்னைக்கு இது வேற ஒண்ணு வந்துட்டு புதுசா, அக்ஷய திருதியை வாங்கினா ஏதோ கிடைக்கிறதாமே, ஏதோ கிடைக்கிறதாமே. நரசிம்ம பெருமாள் இன்னைக்குதான் சந்தன காப்பை தீர்ந்து ஆச்சரியமா சேவை சாய்க்கிறார். இன்னைக்குதான் பத்ரிநாராயண பெருமாள் இன்னைக்குதான் அந்த கோயிலை திறக்கிறார். அதெல்லாம் விட்டுடுவார். அங்க போய் சேவிக்கலாமே, அங்க நரசிம்மனை சேவிக்கலாமே, அதெல்லாம் விட்டுடுவார். ஏதோ ஒன்றான இது இங்கே எழுதி இருக்கு, வாங்கினா ஏதோ கிடைக்கும், வாங்கினா ஏதோ கிடைக்கும்னா என்ன வாங்கணும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், எங்க தங்கம் இருக்கோ அங்க கலிபுருஷன் இருக்கான்னு பார்த்துருக்கோம். வேண்டிய அளவுக்கு இருக்கிறார், வேண்டிய அளவுக்கு இருந்தா ஒன்றும் தவறு இல்லை. இருக்க வேண்டிய தாண்டி இருந்துட்டுன்னு வச்சுக்கேன், அங்க கலிபுருஷன் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நமக்கு வேண்டாங்கிற புத்தி வந்ததான் அந்த ஆசை வரும். ஆசையை ஜெயிச்சுட்டா கோபத்தை ஜெயிச்சிடலாம். ஆசையை ஜெயிச்சுன்னு வச்சுக்கேன், கோபத்தை எதை கொடுத்தாலும் போதும் என்கிற மனசு வராம போனாலே அதுவே நிறைய கெட்டது நடக்க போறதுன்னு அர்த்தம். இதை கொடுத்துட்டே இருக்கேன் போரும் சுவாமி போரும் சுவாமி சொல், அது சாப்பாடு விஷயத்துல தான் சொல்ல முடியுது சுவாமி, பண விஷயத்துல சொல்ல முடியல சுவாமி. நீங்க எவ்வளவு வேணா கொடுப்போம், எனக்கு நிறைய 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் போட்டுக்கிறேனே, எனக்கு ஒரு சமம் இல்லையேன்னு தெரிவிக்கிறா பாருங்க. ரொம்ப தப்பு. அதாவது கொடுக்க போருன்னு சொல்லணும். போருன்னு சொல்லாம இருந்தாச்சுனாலே என்ன ஆகுதுன்னா, ஏதோ நிறைய வந்துடுத்துனாலே நல்லா பார்த்துக்கோ, நிறைய வந்துடுத்தினாலே ஏதோ தீயது நடக்க போகுதுன்னு அர்த்தமா. இது தர்மசாஸ்திரம் சொல்றது. நிறைய கொல்லென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொல்லென்று தமமோடும் இவை என்ன உலகியற்கை. ஆழ்வார் பெருஞ்செல்வன் நெருப்புன்றாரு. பெருஞ்செல்வம் நெருப்புன பண்ணனா ஏதோ தீயது நடக்க போகுதுன்னு புரிஞ்சுட்டா
அப்ப ஆசை கண்டபடி படமாட்டம் போனோம், பயம் வந்துடும். சுவாமி இவ்வளவு சொத்து வந்துட்டு இருக்கா, அப்ப தீயது வரப்போறது போட்டு இருக்கு அப்படின்னு பயம் வந்துடுறதுனோ. பயம் போகணும்னாலே என்ன பாருங்க, இனிமேதான் ஜாகிரதையா இருக்கணும். பயம் போகணும்னாலே தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுன்னு புரியணும். பயம் போகணும்னா தேகத்தை ஆத்மா வேறுன்னு புரியணும். ஒரு இருட்டுல போறோம், அப்படி இருட்டுல போயாச்சுனாலே அங்க ஏதோ சத்தம்லாம் வரும், ஏதோ நரி ஊழ விடுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். வந்துட்டு இருக்கணும், நமக்கு உடனே பயமா இருக்கணும். பேய் பிசாசு வந்துடுமோ அப்படின்னு பயம் இருக்கணும். அது பேயோ பிசாசோ திருடணும் அப்படின்னு வந்துடுமோனும். இப்ப நான் வேறு, சரீரம் வேறு, நான் தான் ஆத்மா, சரீரம் நான் இல்லை அப்படின்னு தேகாத்மா விவேக ஞானம் வந்துட்டு வச்சுக்கேன். இப்ப இந்த சரீரத்தை தான் அடிக்க முடியும், என்ன ஏதாவது பண்ண முடியுமா? என்னன்னா இந்த ஆத்மாவை பேய் பிசாசு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல திருடன் ஏதாவது பண்ண முடியுமா? ஆத்மாவை திருடன் அடிப்பாரா? அது அடிக்க மாட்டா. அப்ப உடல் என்கிற ஒன்று கிடைச்சாதான் அடிப்பார், இந்த உடம்பு கிடைச்சாதான் அடிப்பாரு. ஆத்மா என்பது அவர் கைக்கு அகப்படாத வஸ்து தானே அது. அப்ப நான் இந்த உடல் நினைக்கவே தான் நமக்கு இருட்டுல போறதுக்கு பயமா இருக்கு, எங்கேயா போறதுக்கு பயமா இருக்கு. ஏன் சுவாமி? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சிருக்கே சுவாமி, பிணைஞ்சிருக்கு. ஆனா நம்ம வேறு நினைக்கணும், நினைச்சா அந்த பயம் வராதனும். அப்ப இந்த ஆத்மாவை அடிப்பாரா, கொலைப்பாரா, ஏதாவது பண்ணுவாரா? அப்பதான் பயமா வராது. நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காது. தேகாத்மா அபிமானம் விலகினாலே பயம் விலகி போயிடுது. தேகாத்மா அபிமானம் விலகினாலே பயம் விலகி போடுது. அப்ப பயம் விலகி என்ன? பயம் விலகித்தினாலே நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ரெண்டாவது, கிருபையோடு பிராணிகளிடத்துல நமக்கு வரக்கூடிய துக்கம் எல்லாம் போயிடும். நம்ம கிருபையோடு வச்சுக்கேன், ஒரு பசுமாடு இருக்கு, அது முற்ற மாதிரி இருக்குன்னா கூட அப்படி தவடைய கொடுத்துட்டே இருந்து வாழை தடவை கொடுத்துட்டு அதோட துக்கம்லாம் போயிடும். நாம் செய்ய வேண்டியது என்னன்னு தெரிஞ்சுட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா தெய்வத்தால் வரக்கூடிய ஆபத்து கூட நின்றுன்றார். தெய்வத்தால் ஆபத்து வருமானா நம்ம கர்மா பிரகாரம். அப்ப செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, அதெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய நேரத்திலே, செய்யக்கூடிய சமயத்திலே, செய்யக்கூடிய விதத்திலே செய்பவர்களுக்கு செய்தால் அது எல்லாமே தெய்வத்தால் வரக்கூடிய ஆபத்து கூட நின்றுடும். அது அடுத்தது இன்னொன்னு என்ன தெரியுமா? யோகாசனம் ரொம்ப முக்கியம். சமதமாதிகள், ஆத்ம குணங்கள், சமதமாதிகள் இருந்தாலே உடம்ப நன்னா கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். சுவாமி காலட்சேபம் கேட்கணுமா? கீழே உட்கார முடியல. காலட்சேபம் கேட்கணும், ஈச்சார்ல உட்கார்ந்து சாஞ்சிட்டு தான் கேட்க முடியாது. அது மட்டும் இல்ல, இயர்போன் வச்சுட்டு தான் கேட்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டோம்னா யோகமும் ஆசனமும் யோகம் வேறு, ஆசனமும் வேறு. ஆசனம் என்ன? யோகாசனம் இருக்கு இல்லையா? யோகம் என்பது மனசை பொறுத்தது, ஆசனம் என்பது சரீரத்தை பொறுத்தது. இது ரெண்டுமே பண்ண 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 நம்முடைய சரீரம் என்ன பண்ணணும்னா நம்ம வசத்துக்கு வந்துடும். சரீரம் நம்ம வசத்துக்கு வந்துட்டனாலே அப்ப என்ன ஆகணும்? சத்வகுணத்தாலே ரஜோகுணத்தை தமோ குணத்தையும் நன்னா வெல்லலாம். சத்துவகுணத்தை வைத்துக் கொண்டு ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அனைத்தும். ரெண்டாவது முக்கியமா என்ன வேணும்? ஆச்சாரியன் திருவடிகளையே பற்றினபடியாலே எல்லா நிலைகளும் நமக்கு கிடைக்கப் போகிறது என்கிற எண்ணம் பரிபூர்ணமா இவனுக்கு இருக்கணும். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்றோமானோ, அது அப்ப என்ன ஆகும்? சத்துவகுணம் நல்லா வளரும். சத்துவகுணம் வளர வளர என்ன, உடம்புல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் வரும். உடம்பு மேல ஒரு ஆசை வருமானோ, இந்த வஸ்து சாப்பிடலாமா, இதை அனுபவிக்கலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, இதெல்லாம் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு அந்த ஆசையெல்லாம் போகணும். அது மட்டும் இல்ல, யார் சொத்தும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரே சொத்து ஸ்ரீமன் நாராயணன். அந்த சொத்து ஒரு திரிநீகித விரிஞ்சாதி இளன்குச்ச விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாசீன சாலினகா அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? அது மட்டும் இல்ல, எப்பவுமே உண்மையா இருக்கணும், மோட்சம் கிடைக்கணும். மொத்தத்துக்கு குரு எந்த வழியோ அந்த குருவிட்ட வழியே போக்கி கொண்டு அந்த குருவை குருவென்னா ஆச்சாரியன், ஆச்சாரன் நேசித்து அவன் பிரகாரம் இருப்பதே பிரதானம் இருக்கிறார். இதோடு இந்த அத்தியாயம் முடியாது. ஆக 7வது ஸ்கந்தம் முடிஞ்சிருச்சு. 7வது ஸ்கந்தம் சொல்லப்பட்ட கருத்து என்ன? நரசிம்ம அவதாரம், அதற்கு மேற்கொண்டு ஆத்ம குணங்கள் என்ன, அதற்கு மேற்கொண்டு 32 வித்தியைகள் என்ன, அதற்கு மேற்கொண்டு ஸ்ரீகளுடைய பெருமை என்ன, ஸ்ரீகள் பண்ண வேண்டிய காரியம் என்ன, இதெல்லாம் 7வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. 7வது ஸ்கந்தத்தை முடிஞ்சிருச்சு. இனி 8வது ஸ்கந்தம். இதில் அடுத்தடுத்து மனுக்களை பத்தி சொல்றேன்.
அடுத்தடுத்து மனுக்கள், அந்தந்த மனுக்களை பத்தி சொல்றார். இந்த மனுக்களை கீழே நம்ம ஸ்வயம்பு மனுன்னு பிரம்மா சிருஷ்டித்தார்னு பார்த்திருக்கோம். பிரம்மா முதல்ல ஸ்வயம்பு மனுவை படைக்கிறார். பிரம்மாவுக்கு ஓர் பகல் பொழுதுன்னா எத்தனை பார்த்து பார்த்துக்கோம். அதாவது ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியறதுன்னு அர்த்தம். இந்த கணக்கில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். இது நம்ம கணக்குப்படி, தேவர்கள் கணக்குப்படி வேறு இருக்கட்டும், நம்ம கணக்கு பார்த்துக்கோ, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதே போல 1000 சதுர்யுகம் 43,20,000 1000 பெருக்கணும். அத்தனை வருஷங்கள் போயிடுச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது 12 hours 12 மணி நேரம் முடியறதுனோ. இது தேவர்கள். அப்ப தேவர்கள் கணக்கு வேறு, பிரம்மா கணக்கு வேறு, இதெல்லாம் கீழே பார்த்துருக்கோம். சரி, இப்ப இந்த இடத்துல அந்த ஒரு சதுர்யுகத்துல 14 மனுக்கள் வரா. அதுதான் எடுத்துக்கணும். ஒரு சதுர்யுகத்துல 14 மனுக்கள் ஆட்சி புரிகிறார்கள். 14 மனுக்கள் அப்படின்னா 14 மனுக்குன்னா அப்பனா ஒவ்வொரு மனுவுக்கும் 71 சதுர்யுகம் முடியாது. அப்ப அவ ஆட்சி புரியாது. ஒவ்வொரு மனுவும் மொத்தம் ஒரு 1000 சதுர்யுகத்துல 14 மனுக்கள் வரா. ஒவ்வொரு மனுவுக்கும் 71 சதுர்யுகம். அப்பன்னா 43,20,000 பெருக்கல் 71, அது எவ்வளவு வருதோ அத்தனை வருஷங்கள் ஒரு மனு இருக்கார். அந்த மாதிரி 14 மனுக்கள் வரா. கிட்டத்தட்ட 14 மனுக்கள் வந்த உடனே 71 வருஷங்கள் அவர் 71 சதுர்யுகம் இருக்காரோ இருந்தார்னா கிட்டத்தட்ட 1000 சதுர்யுகம் வந்துடுறது. 1000 சதுர்யுகம் வந்தது. அந்த 1000 சதுர்யுகத்துல முதல் மனு ஸ்வயம்பு மனு. ஸ்வயம்பு மனு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய சரித்திரம் கஜேந்திராழ்வான் சரித்திரம். கஜேந்திராழ்வான் சரித்திரம் எந்த மனு காலத்திலே நடந்தது? அது கிருத்தயுகத்துல நடந்தது. ஆனா மனுக்கள் மாறுதனும். ஏன்னா ஒவ்வொரு மனுவும் 71 சதுர்யுகங்கள் இருக்காரனோ. ஒரு சதுர்யுகம் என்பது கிருத்தயுகம், திரேதாயுகம், தாபர யுகம், கலியுகம். அந்த மாதிரி 71 தடவை வரணும். அந்த 71 தடவை வந்துடுத்தோம்னா அப்போ ஒரு மனு அது பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த மனு வராது. அப்ப இது எந்த மனு காலத்துல நடந்தது? முதல் மனு சுவாயம்பு மனு. அந்த சுவாயம்பு மனு முதல்ல வந்துட்டு அடுத்த மனுக்களை சொல்றார். அடுத்த மனு சுவாரோஜித மனு, இரண்டாவது மனு சுவாரோஜித மனு, மூணாவது மனு உத்தம மனு, நாலாவது மனு தாமச மனு. அந்த தாமச மனு காலத்துலதான் பகவான் ஹரி என்னும் திருநாமத்தோடு அவதரிக்கிறார். ஹரி என்னும் திருமானத்தோடு ஹரி என்ற அவதாரம் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக ஹரி என்ற அவதாரம். இது தெலுங்குலேயே சில பாட்டெல்லாம் ஹரி ஹரி ஹரின்னு பாட்டு பாடுவோம். எது சொல்ல வந்தேன்னா, அப்ப அப்படிப்பட்ட கஜேந்திர அவதார வித்தாந்தத்தை 4வது தாமசமனு அந்த நிலையிலே அந்த அவதாரம் நடந்தது. அந்த அவதாரத்தின் நிலை என்ன என்றதை நாளை காத்தால 10 மணிக்கு பார்க்கலாம். மேற்கொண்டு சாயங்காலம் 5 மணிக்கு யதீந்திரமத தீபிகா காலட்சம் கொண்டு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானார் திருவிகளேசனம், ஆச்சாரியன் திருவிகளேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாயன் அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. ராமானுஜதாசன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாயன் அடியன் சேவிச்சுக்கேன் சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி. தேவரைய திருவடியை சேவிச்சுக்கிற சுவாமி. கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சிரமமா இருந்ததா? பத்தினிகளை பத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னேன். இல்ல சுவாமி, நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிருது சுவாமி. எல்லாமே அனுஷ்டிக்க கூடியதான் சுவாமி இருக்கு. சரி.